द्वन्द्वानीश्वरलीलया सुखं दुःखं वदेर्जन्म शापं विहरेच अविवेकनिवृत्तो व्यर्थवेदपात्मनि गुणदोषविकल्पश्चाभिदेव सजीवैकृतः वासुदेवे भगवति भक्तिमुद्वहदां नृणां ज्ञानवैराग्यवीर्याणामेव कश्चिद्भाष्यः नाहं गिरिञ्जो न कुमारनारदौ न ब्रह्मपुत्रामने सुरेशा विदामयस्यैन्द्रवंशकांशका न तल्स्वरूपं कृतरीशमालिना न यस्यास्ति प्रिय कश्चिल्ना प्रिय स्वपरो विवा आत्मत्वात् सर्वभूतानां सर्वभूतप्रियो हरिः तस्य जायमाभाव चित्रकेतुप्रियो न समदर्शादो ह्यहं चैवाच्युतप्रियः महापुरुषभक्तेषु शान्तेषु समदर्शिषु श्रीशुरोवाच इति श्रुत्वा भगवदश्वस्योभिभाषितं बभूव शान्तधीरा देवी विगतविस्मया इति भागवतो देव्या प्रतिशप्तमरन्दमा मूर्ध्ना सञ्जतेषां केदावल्साकुलक्ष्मं जज्ञे पुत्रो दक्षिणाग्नं दानवीं योनिमाश्रिता वृत्र इत्यभिविख्यातो ज्ञानविज्ञानसंयुतः एतत्ते सर्वमाख्यातं यन्मां पृच्छसि वृत्रस्य आसुरजातेश्च कारणं भगवन् मदे इतिहासमिमं पुण्यं चित्रकेतोर्महात्मना माहात्म्यं विष्णुभक्तानां श्रुत्वा भङ्गायुच्यते नरेतल्तादर्थाय श्रद्धया वाक्यदर्पणे इतिहासं हरिं स्मृत्वा स याति परमां गतिम् ॐ तत्सत् श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां षष्ठस्कन्धे चित्रकेतुशापो नाम सप्तदशोऽध्यायः सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे हरे गोपिका जीवन स्मरणं सद्गुरुनाथ महाराज के। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। गोपिका जीवनस्मरणं। ஸ்ரீயபதியான பகவானை கீர்த்தனம் பண்ணுறதோ, பகவானோட கதைகள் கேட்குறதோ, பகவானை அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணுறதோ, பகவானோட கோவிலுக்கு ஓடி ஓடி போய் சேவிக்கிறதோ, பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதோ, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறத இது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி. சிறகாலம் பகவான் விஷயமான காரியங்களை பண்ணிகிட்டே இருந்தால் கடைசி நிமிஷம் ஒன்று வருமே, அந்த சமயத்தில் பகவான் ஞாபகம் வந்துடும். எதையே நினச்சிட்டு ஜீவிச்சுட்டு இருக்கோமோ அந்த ஒரு ஸ்மரணை தான் கடைசியில் வரும். எதில் ரூடமான ஆசை இருக்கோ அதுதான் கடைசியில் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா. அதனால அது திடீர்னு வராது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணினா தான் எந்த ஒரு வித்தியிலையுமே நமக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஆக முடியும். பாட்டு நல்லா பாட முடியணும்னா சின்னத்துலேருந்தே படிக்கணும் டீச்சர் கிட்ட. அதே மாதிரி இங்கிலீஷ் நல்லா பேச முடியணும்னா சின்னத்துலேயே ஸ்கூலில் கொண்டு சேர்க்கணும். அது மாதிரி ஆரம்பத்துலேருந்தே வெரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்தே நம்ம பகவானுமாய் கனெக்டட் ஆகிடுவோம். பகவானை விட்டதான வேறு ஆசையே நமக்கு இருக்கக்கூடாது.
ஆதித்த நாள்லேருந்து கடைசி நாள் வரை பகவான் கிட்டக்கே நம்ம மனசு பாஞ்சிட்டு இருந்ததுன்னா கடைசி நிமிஷத்துல பிராணவாயு நம்மளை விட்டு பிரியற அந்த நிமிஷத்துல பகவான் முகாரவிந்தம் ஞாபகத்துக்கு வரும். அப்போ இந்த ஒரு விஷயம் அந்தே நாராயண ஸ்மிருதி, அதுக்காகத்தான் ஜீவிதத்துல மொத்தமாவே நம்ம பக்தி பண்ணுறோம். அந்த ஒரு கணம், அந்த ஒரு நிமிஷம் எவ்வளோ ப்ரெஷியஸ் அப்படிங்கிறத அடுத்த கதை சொல்ல போகிறது நமக்கு. நேற்றுக்கு ரிஷபதேவரோட கதை அத்தியுதமா இருந்தது. பரமஹம்சர் விரதங்களை எப்படி அனுஷ்டிக்கணும், பரமஹம்சால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரிஷபதேவர் அவரோட ஜீவிதத்தில் ஜீவிச்சு காமிச்சு கொடுத்தார். பகவத் அவதாரம் அவரோட வம்சம் ஆரம்பிக்கிறது. அவருக்கு 100 புத்திரர்கள் அப்படின்னு பார்த்தோம். அதில் முதல் புத்திரனோட பேர் பரதன். அந்த பரதன் மகாபாகவதனா, பெரிய கிருஷ்ண பக்தன். அவர் ரொம்ப அழகா ராஜ்யபரணம் பண்றார். அஜனாப வருஷம் அப்படின்னு தானே பேர் இருந்தது. அவ்வளோ அழகா அப்பாவுக்கு ஏத்த பிள்ளையா, அப்பாவோட அதே அப்பா என்னென்ன உபதேசம் பண்ணினாரோ அது பிரகாரமே ஜீவிதம் ஜீவிச்சுண்டு ஒரு நல்ல ராஜாவா அஜனாப வருஷத்தை பரிச்சனால அஜனாப வருஷத்துக்கு பாரதம் அப்படின்னு பேர் கொடுத்தது. பாரத வருஷம் அப்படின்னு இப்பவும் நம்ம இந்தியாவை பாரதம் அப்படின்னு தான் சொல்றோம். அதுக்கு பின்னாடி இந்த பரதன் தான் இருக்கார். அப்போ அவர் பகவத் ஆராதனை பண்ணிண்டே ராஜ்யம் பறிச்சுட்டு இருக்கார். அவருக்கு பஞ்சஜனி அப்படின்னு ஒரு பாரியை, அந்த பாரியில 5 புத்திரர்கள் உண்டாகிறா. கொஞ்ச கால ராஜ்ய போகம் எல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் போரும் இதுல ஒன்றும் ருச்சி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு ராஜ்யத்தை எல்லாம் உபேட்சிச்சு குழந்தைகள் அந்த ராஜபுத்திரர்களுக்கு எல்லாம் வீதிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் புலகாசிரமத்துக்கு போயிடுறாரு. எதுக்கு அப்படின்னு கேட்கறத பகவத் ஆராதனை பண்ணணும் அப்படிங்கிற ஆசையால சர்வத்தையும் ராஜ்ய சுகம், ஐஸ்வர்யம், தனம், மனைவி, குழந்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போகிறார். அங்க போய் பகவத் ஆராதனை பண்றார். ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்துல. புலஹாஸ்ரமோபவனே விவித குசும கிசலய துளசிகாம்புபிஹி கந்தமூல பலோபஹாரைச்ச சமீஹமானோ பகவதா ஆராதனம் விவிக்த உபரத விஷயாபிலாஷ உபகிருதோபசமஹ பராம் நிவృత్తిம் அவாப. காட்டுல கிடைக்கக்கூடியதான வஸ்துக்கள் எல்லாம் பகவானுக்காக எடுத்துட்டு வரார். கண்டகி நதி தீரத்துல தான் அவர் இருக்கார், அவரோட ஆசிரமம். அப்போ அங்கே சால கிராமம் தான் கிடைக்க முடியும். அதில் ஒரு சால கிராமத்தை எடுத்து வச்சுட்டு ரொம்ப அழகா பகவானுக்கு ஆராதனை பண்ணுறாரு. என்னென்ன கிடைக்கிறது எல்லாம் பூர்ண பக்தியோட பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு யோகாபியாசம் முதலானவை எல்லாம் பண்ணி பகவத் தியானம் எல்லாம் பண்ணிட்டு அவரோட ஒரு நாள்ல ஆரம்பத்துல எழுந்ததுலேருந்து கடைசி நாள் அந்த நாள் முடியற வரையும் பகவான் கிட்டக்கே ரிலேட்டடா இருக்கும். அப்படி வேற ஒன்றையுமே அவர் நினைக்கலை. பகவத் சபரியாம் சஸ்மார வேற ஒண்ணுமே நினைக்காம பாகவதோத்தமனா இருந்துட்டு இருந்தார் இந்த பரத மகாராஜா. அப்படியே இருந்துட்டு இருந்த சமயமா ஒரு சமயம் காலையில ஆச்சமனம் பண்றதுக்கு கண்டகி நதியில வர சமயமா ஒரு பெரிய சிம்மநாதம் கேட்கறது. என்னது அப்படின்னு அந்த நதியோரமா பார்க்கறது ஒரு கர்ப்பிணியான மான். அந்த மான் கொஞ்சம் ஜலம் குடிச்சுட்டு இருந்தது. அது குடிச்சுட்டு இருந்தப்ப இந்த சிம்மநாதம் அது கேட்டதுமே, கர்ஜனை கேட்டதுமே அந்த மான் அப்படியே பயந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு சாடுறதுக்கு அது சிரமிச்சுது. அது கர்ப்பிணி, ரொம்ப கஷ்டம் அதுக்கு. ஆனாலும் சாடின உடனே என்னாச்சு, அந்த கர்ப்பம் அப்படியே சிரமிச்சு சின்ன மான் குட்டி அந்த ஜலத்தில் விழுந்து கொடுத்து ஜல பிரவாகத்தில் அப்படியே ஒழுகிறது. அம்மா மான் அந்த க்ஷீணத்தால் அப்படியே விழுந்து அதுவும் மரணம் அடைஞ்சுடுது. இப்போ பரதன் பார்க்கறார், ஷோ பாவம் இந்த சின்ன மான் என்ன பண்ணும், நம்ம கண்ணு முன்னாடி இப்படி நடந்துடுதே அப்படின்னு தோணி பூத்த தயை மகான்மாருக்கு சாதாரணமாகவே இருக்கும். இப்போ அதனால பரதர் நினச்சிக்கிறார், அந்த மான்குட்டிக்கு வேறு யாரும் இல்லையே, நான் தான் காப்பாற்றணும் அப்படின்னு அங்கேருந்து ஓடி போய் அந்த மான்குட்டியை எடுத்து வளர்த்த ஆரம்பிச்சு விட்டார். வளர்த்த ஆரம்பிச்சதுமே என்னாச்சு, தஸ்யஹவா ஏன குணக உச்சேரே தஸ்மின் கிருத நிஜாபிமானஸ்ய ஆஹர ஹஸ்தபோஷண பாலன லாளன ப்ரீணனானுத்யானேனாத்மநியமாஹ சஹ புருஷ பரிச்சர்யாதய ஏகைகஷः கதிபயேனாஹர்கணேன வியுஜ்யமானாஹ கில சர்வ ஏவோதவசன். என்னாச்சு, பகவான் கிட்டக்கே இருந்த அந்த பிரேமம் அப்படியே திசை திரிஞ்சு இந்த மான்குட்டிகிட்ட போயிடுது. காலையில் எழுந்திருந்ததுமே எங்க மான்குட்டி அப்படின்னு தெரியவார். சால கிராமத்தை பார்த்துன்னு தான் எழுந்திருப்பார். இப்போ மான்குட்டியை பார்க்குறாரு. அது சாப்பிட்டதோ என்னவோ அப்படின்னு ஊட்டி கொடுப்பார். பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறதை விட்டுட்டு பகவானுக்கு பூஜை பண்ணுறதுக்கு புஷ்பம் எல்லாம் எடுத்துன்னு போவாரே,
அதுக்கு பதிலாக மான்குட்டியை மேய்க்க போவார் காட்டுக்கு. அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், தீனி கொடுக்கணும் அப்படின்னு. பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணுற சமயம் வந்துட்டுனா மான்குட்டி வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பார். தியானம் பண்ணுற சமயத்தில் மானையே தியானம் பண்ணிட்டு அதுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். இப்படி பகவானுக்கு பண்ண ஒவ்வொரு விஷயமும் மானுக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டார். அந்த மான் குட்டி கிட்டக்க அதிகமான ஒரு ஆசக்தி உண்டாயிடுது இந்த பரதருக்கு, பரத மகாராஜாவுக்கு. கிரமேண என்னாச்சு, அது எங்கேயாவது வெளியில போச்சுன்னா அது இன்னும் வரலையே அப்படின்னு கவலை. என்னவோ காரணவசால் பூர்வ ஜென்மத்தில் என்னவோ பாபம் பண்ணியிருக்காரோ என்னவோ, அதனால யோக பிரஷ்டனா போயிட்டார். யோக பிரஷ்டதை அப்படின்னா இப்பேற்பட்ட யோகியா இருந்தார் இவர். அந்த மேலே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எவரெஸ்டோட டாப்பில் இருக்கும் வச்சுக்கோங்க, அங்கேருந்து குதிச்சு தாழ டவான்னு விழுந்த எப்படி இருக்கும் அது மாதிரி. அப்படி ஒரு நிலை, அந்த ஞான நிலையில வந்து ஒரு சின்ன மானை பார்த்து அந்த பிரேமையில அப்படியே மட்டேல்னு தாழ விழுற மாதிரி அவரோட கடைசி காலம் வந்துடுத்து. அந்திம ஸ்மரணை எப்பவுமே நாராயணன் தானே இருக்கணும். அதுக்கு பதிலாக மான் என்னாச்சோ நினைச்சிட்டு மானே நினைச்சிட்டு அவரோட பிராணம் போச்சு. உடனே என்னாச்சு, அடுத்தது மானாவே பிறந்து விட்டார். எதுகிட்ட அதிக ஆசையோ அதுவா ஆயிடுவோம். அதனால இப்போ பரதர் வந்து மான ஆயிட்டாரே. ஆனா இவ்வளோ காலம் பகவானை பூஜை பண்ணினார் இல்லையா, அதெல்லாம் வியர்த்தமாகும். ஒரு காலம் இல்லை, ஒரு க்ஷணம் நம்ம பகவானுக்காக நம்மளோட ஒரு டைமை கொடுத்துட்டா அது வியர்த்தம் இல்லை. பகவான் நோட் பண்ணுவார், பத்தியா இத்தனை நேரம் என்ன பஜனை பண்ண அப்படின்னு பார்ப்பார். அந்த பக்தி, அந்த ஒரு பகவத் பஜனமே காப்பாற்றும். அப்போ இவருக்கு மானா பிறந்தாலும் பூர்வ ஜென்ம ஸ்மிருதி உண்டாயிடுத்து பரதனுக்கு. நம்ம இப்படி இருந்தோம், இப்படி ஆயிட்டோமே, எல்லாத்துக்கும் காரணம் சங்கம் அல்லவோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு. அப்போ என்ன பண்ணார், மானா இருந்தாலும் அம்மா மான் கூட இருக்கும் இல்லையா, சின்ன குழந்தை. அம்மையை விட்டு அந்த சின்ன மான் அப்படியே துள்ளி திருப்பி புலகாசிரமத்துக்கே வந்து சேர்ந்து, அங்கே சாதுக்கள் நிறைய பேர் இருப்பாளே, அவள் போடுற அவள் சாப்பிட்ட மிச்சம் உச்சிஷ்டத்தையே உண்டு அவள் எப்போ கதை சொல்கிறாளோ பக்கத்தில் போய் உட்காந்து விளையாடிட்டு இந்த மாதிரியே அந்த ஜென்மத்தை கழிக்கலாம் அப்படின்னு அந்த மான் பரதநாகர மான் அப்படியே இருந்தது. கடைசியில் அதுக்கும் ஒரு அந்தியம். பகவானை நினைச்சுட்டே அப்படி மரணம் அடைஞ்சதுமே அடுத்தது உன்னதமான ஒரு பிறவி கிடைச்சது. ஒரு பிராமணனோட புத்திரனா இவர் பிறகுறார். இந்த பிராமணனுக்கு புத்திரனா பிறந்த அப்புறம் என்னாச்சு, அவருக்கு 2 தாரம், அதுல 2வது தாரத்தோடு குழந்தையா இவர் பிறக்கிறார். பிறந்த சமயத்திலேயே 6 கூடையும் சங்கம் வச்சுக்க கூடாது, போன தடவை இந்த மாதிரி ஆச்சே, அதனால ஒண்ணுமே பேசக்கூடாது, ஜடத்த மாதிரி உண்மத்தன மாதிரி இப்படியே இருக்கலாம் அப்படின்னு அவர் சும்மா உட்காந்துட்டு இருப்பார். ஒரு விதமான எக்ஸ்பிரஷனும் காமிக்க மாட்டார், ஒன்றும் பேச மாட்டார், அப்படியே உட்காந்துட்டு இருப்பார். ஜடமோ அப்படின்னு தோணும், ஜீவச்சவமோ அப்படின்னு தோணும். உபநயனாதி கிரமங்கள் கூட பண்ண. அவர் ஏற்பட்ட பிராமணர் தெரியுமா, எல்லா வேதங்களும் படிச்சிருக்காரு இவரோட தகப்பனார். அப்போ காயத்ரி மந்திரம் தன்னோட புத்திரனுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாரு. ஆனா ஒண்ணுமே வாங்கிக்கலையாம் இந்த பரதன். ஏன்னா அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கார், அவரோட நிலைங்கிறது அதெல்லாம் கடந்து இருக்கு. அதனால பரதன் அதை வந்து கிரகிக்கவே இல்லையா. அப்போ இவருக்கு ரொம்ப சங்கடமாயி இந்த புத்திரன் பண்ணண்ட அந்த சந்தியாவந்தனாதி கிரமங்கள் கூட இவரே சேர்த்தி பண்ணிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கார். கடைசியில இந்த பிராமணனும் மரணம் அடைஞ்சு விட்டார். பரதனோட அம்மா வந்துட்டு பர்த்தா போயிட்டாரே அப்படின்னு உடன்கிட்டே ஏறா. முதல் மனைவி கிட்டக்க பரதனை அப்படியே கொடுத்துட்டு போயிட்டா பதி கூட. இப்போ சகோதரர்கள் எல்லாம் உண்டு பரதனுக்கு, எல்லாருமே கேலி பண்ணுறா. பரதனை ஒரு பொருளாவே மதிக்க மாட்டா. சும்மா எந்த வேலை கொடுத்தாலும் இவர் பண்ணுவார். என்ன ஆகாரம் கொண்டு கொடுத்தாலும் உண்டு விடுவார். மண்ணை கலர்த்தி எல்லாம் உண்டு கொடுப்பா, அதே அப்படியே உண்டு விடுவார். அவருக்கு பேத பாவம் நிறைய, இது உயர்ந்தது இது தாழ்ந்தது அப்படிங்கிற பாவம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு நிலை அல்லவோ. அதனால என்ன பண்ணுவாவா, சில சமயத்துல எல்லாம் இந்த கிருஷி இடங்கள் எல்லாம் இருக்குமே, அப்போ அதுல நோக்கு குத்தி அப்படின்னு ஒரு சாதனம் உண்டு. இப்படி மனுஷ ரூபம் மாதிரி இருக்கும், ஒரு கோல்ல வச்சிருப்பா, அது இப்படி இருக்கும். இப்படி இருந்தால் அந்த பறவைகள்ல ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னு அந்த கிரெயின்ஸ் ஒன்றும் உண்ணாது. அப்போ அதுக்கு பகரம் இவனை கொண்டு நிறுத்தலாம் அப்படின்னு போய் அந்த ஒரு கிருஷி ஸ்தலத்தில் நடுவில் கொண்டு வைப்பாடு அந்த பரதன். அது என்ன ஒரு வேலை தந்தாலும் அவர் செய்வார், ஒன்றுமே பேசாம அதை செய்துட்டே இருப்பார். அப்போ அவர் இப்படி கிருஷி ஸ்தலத்தை காப்பாற்றிட்டு வர்றார். அந்த சமயத்தில் என்ன சம்பவிச்சது, அங்கேருந்து ஒரு சதுர்த்தன் வரான். அவனுக்கு புத்திர பாக்கியமே இல்லை. அப்போ ஆரோ வந்து சொல்லியிருக்கா, மனுஷனை பலியிட்டா குழந்தை பிறக்க முடியுது. எவன் சொன்னானோ தெரியல. அப்போ அவன் அதை ரொம்ப பெருசா நம்பி, இந்த மூட பக்தி தான் இது எல்லாமே. நம்ம பார்த்தோம் இல்லையா, தாமச பக்தி அப்படின்னு அந்த விதம். அப்போ மனுஷனை பலியிடணும் அப்படின்னு அவன் ஏதோ ஒரு மனுஷனை பிடிச்சி வச்சிருந்தான். என்னாச்சா அந்த மனுஷனுக்கு, அந்த மனுஷ பசுவுக்கு என்னாச்சு, பயந்துண்டு
இந்த மாதிரி ஆக போறதே நமக்கு அப்படின்னு ராத்திரியோட ராத்திரி அவன் ஓடி இருக்கான். இப்போ மனுஷன் இல்லை பலியிடுறதுக்கு. அங்கேருந்து இப்படியே நடந்து வரவே இந்த கிருஷிஸ்தலத்துல அதோ ஆரோ நிற்கிறா, ரொம்ப குண்டா, நல்ல புஷ்டி இருக்கு அவரோட சரீரத்துக்கு. ஏன்னா பிரம்மஜானியா இருக்கிறதுனால அவர் கிருஷ்ணனாவே இருக்க மாட்டார், ஆத்மானந்தத்துல அப்படியே ரமிச்சு இருக்கிறதுனால சரீரம் கூடி அவ்வளோ அமிர்த ஸ்வரூபமா இருக்குமா. அப்போ இந்த பரதனை பார்த்ததுமே அதோ இருக்கானே அவனை பிடிச்சிட்டு போறான், அவனுக்கு இன்னும் புத்தி சுவாதீனம் இல்லை தோணுறது அப்படின்னு நினைச்சிட்டு பரதன் அப்படியே அழைச்சிட்டு போயிட்டார். இவர் அழைச்சிட்டு போறது இவரும் வந்து விட்டார், என்ன எதுவும் ஒன்றும் கேட்க மாட்டார், எங்க போறதும் எங்க பிராரப்தம் நினைக்கிறதும் அங்க போகலாம் அப்படின்னு அவரும் போயிட்டார். இப்படியே பரதனை அழைச்சிட்டு போய் பலியிடுறதுக்கு அல்லவா, பலியிடுறதுக்கு முன்னாடி அவ வந்து இந்த பசுவை ரொம்ப சுத்திகரிப்பா. இப்போ மனுஷன் அல்லவா, அப்போ நல்லா குளிப்பாட்டி, பரதன் குளிக்கவே மாட்டார், அப்படியே இருந்துட்டு இருப்பார் ஆனந்த நிலையில. முதல்ல குளிப்பாட்டி நல்ல வஸ்திரங்கள் எல்லாம் போட்டு, ஆபரணங்கள் எல்லாம் போட்டு, மாலையெல்லாம் போட்டு, சந்தன திலகம் எல்லாம் விட்டு ரொம்ப அழகா அப்படியே அலங்காரம் பண்ணி பரதன் அப்படியே கட்டி கயரால கட்டி, கட்டண அவசியமும் இல்லை, எங்கேயும் போக மாட்டார். அவரை கொண்டு அந்த எந்த ஒரு இடத்துல பலியிட வைப்பாளோ, அந்த தலையை எப்படி வைப்பா இல்லையா, அந்த இடத்துல கொண்டு இவரை பொருத்தி வைக்கிறார். முன்னாடி பார்த்தா ஆறு பத்ரகாளி. பத்ரகாளி அப்படி இருக்க, அங்கேருந்து அந்த அர்ச்சகன் பெரிய வாள் எடுத்துன்னு இப்படி சாடின்னு அட்டகாசம் எல்லாம் பண்ணிட்டு இப்ப பலியிடுவேன் அப்படின்னு அட்டகாசம் பண்ணிட்டு முன்னாடி வந்து நிற்கிறான். பரதனான பிரசன்னமா சிரிச்சுண்டு, ஒரு விதமான பயமும் இல்லை, ஒரு விதமான சோகமும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே இருக்கார். அங்கேருந்து இந்த அர்ச்சகன் வந்து வெட்டலாம் அப்படின்னு வாள் ஓங்கினதுமே பத்ரகாளிக்கு என்னாச்சு பார்க்கறா, ஆறு எங்க பலியிடுறதுக்கு ஆறு கொண்டு வந்திருக்கா, பகவத் பக்தன், நாராயண பக்தன், அவரோட அந்த வைஷ்ணவ தேஜஸ் அப்படியே ஜுவலிக்க, அந்த தேஜஸ் ஆகிற அந்த ஒரு அக்னி, அது ஒரு சொல்லுவா தாபமாக்கும், பத்ரகாளி மேலெல்லாம் எரியறதான். பார்க்கறா, ஏதோ ஒரு பெரிய ஞானி பரமஹம்சனை பிடிச்சிட்டு வந்திருக்காளேவா அப்படின்னு கோபம் வந்தது. பத்ரகாளி வந்தா அப்படியே முன்னாடி ஆவிர் பவிச்சு அட்டகாசம் பண்ணி அந்த வாழை அவன் வச்சுட்டு இருக்காளே அதை வாங்கி எல்லாரோட தலையும், ஆரெல்லாம் பரதனை உபத்திரவிக்க வந்திருக்காளோ எல்லாரோட தலையும் வெட்டி ஷரக்கு 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 அப்படின்னு வெட்டி 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 எல்லா தலையும் அங்கே உருளை எல்லா தலையும் எடுத்து கையில் எப்படி நிறைய கைகள் உண்டு இல்லையா, சாயுதாஷ்ட மகாபூஜா அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அஷ்டபுஜங்களோட தேவிக்கு ஓரொரு கரங்கள்ல அந்த தலைகள் எப்படி சிறக்கந்துகலீலையா, கந்துகம் ஒரு பந்தை தட்டி விளையாடுவோம், அது மாதிரி பத்ரகாளி அட்டகாசம் பண்ணிட்டு அந்த சிரசை தட்டி விளையாடுறா. இப்படி கோலாகலம் நடக்கிறது. பரதர் பிரசன்னா, ஒண்ணுமே சம்பவிக்காம பத்ரகாளி வந்தா நமஸ்காரம் பண்ணணுமே அந்த பாவம் கூட இல்லை, அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார் பிரசாந்த நிலையில. தேவி இப்படி பரதனை காப்பாத்தி துஷ்டர்களை எல்லாம் நிகிரகம் பண்ணி அப்படியே மறைஞ்சு விட்டா. இப்போ இவர் அப்படியே எழுந்திருக்கிற யாரும் இல்லையே, எங்க பிராரப்தம் நயிக்குமோ இங்கேருந்து போகலாம், ரத்த பிரவாகமா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு அங்கேருந்து இறங்குறார். அப்படியே வெளியில வந்து இக்ஷுமதி அப்படின்னு ஒரு நதி, அந்த நதி தீரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற சமயமா அங்கேருந்து ஒரு பல்லக்கு வருது. ஆனா அந்த பல்லக்குல ஒரு ஆள் கம்மி, 3 பேர் என்னோ எப்படி எல்லாமோ தாங்கிட்டு வந்து அந்த பல்லக்கு ஜம் ஜம்னு இப்படி வைக்கிறா. ஒரு ஆள் தேவை. அப்போ அந்த பிருத்தியர்கள்லாம் அப்படியே அன்வேஷணம் பண்ணுறா அந்த இடத்துல, 6வது கிடைக்குமா 6வது கிடைக்குமா. அந்த பல்லக்குக்குள்ள ஆறுனா ரகுகணன் அப்படின்னு ஒரு ராஜா. இந்த ராஜா வந்து பிரம்மஜானம் பிராபிக்கணும் அப்படின்னு போயிட்டு இருக்கார், ஒரு குருவை பார்க்கணும் அப்படின்னு. அப்போ பல்லக்குக்கு ஒரு ஆள் தேவை. அப்படியே தெரிஞ்சுட்டு வரத்த இந்த ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி மாலையெல்லாம் போட்டுருந்து சுகலோலுபனா ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கார் அப்படின்னு நினைச்சிட்டு பிருத்தியர்கள் அப்படியே பிடிச்சிட்டு வரா. பரதர் வந்துட்டு அப்படியே வந்து விடுறார். இவருக்கு ஜடபரதன் ஏன் பேர் வந்தது இப்போ புரியறது இல்லையா, ஜடம் மாதிரி இருக்காரு, அதனால இப்போதான் அவருக்கு அந்த நாமம் வந்திருக்கு. அப்போ அந்த ஜடபரதன் அப்படியே கூட்டிட்டு போயிட்டா, இவரும் போயிட்டார். பல்லக்கு பிடி அப்படின்னு சொன்னதுமே ஒரு பல்லக்கோட அந்த காலை தாங்கிக்கிறார். இப்படியே அந்த பல்லக்கு கொஞ்சம் தூரம் போகிறது. ஆனால் வழியில நிறைய இந்த எறும்பு புழு இதெல்லாம் அப்படி இப்படி அழிஞ்சு வரத்த அதை பார்க்குறார் ஜடபரதன். பூததையை அவருக்கு இப்பவும் உண்டு, அதனால அது மேலெல்லாம் மிதிச்சா அது மரணம் அடையுமே, எதுக்கு சும்மா வீணா பாவத்தை வாங்கி கட்டிக்க அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ எறும்பு வந்ததுன்னா அப்படியே குதிப்பார், இப்படி சாடுவார். சாடினா என்ன ஆகும், பல்லக்கு சமநிலையில வரண்டாமா, இவர் சாடினதுமே உள்ள ரகுகணனோட தலைக்கண்ணு இடிக்கிறது. இது என்னது, பல்லக்கு எடுக்க தெரியாத அவங்களுக்கு அப்படின்னு ரகுகணன் உள்ளேந்து கத்துறான். அப்போ பிருத்தியர்கள் வந்து நாங்க இல்லை சுவாமி, நாங்கெல்லாம் ஒழுங்காக தான் நடக்கிறோம், புதுசா ஒரு ஆளை பிடிச்சுன்னு வந்திருக்கோம், அவருக்கு நடக்க தெரியறது இல்லை, எதையாவது பார்த்தா அப்படியே கிடுகிடுன்னு சாடுறாரு அவர் அப்படின்னு சொன்னதுமே இப்படியே எட்டி பார்க்கறான் ரகுகணன். வெளியிலேருந்து பார்த்தா ரொம்ப கஸ்தூரி திலகம் விட்டுண்டு பெரிய மாலை பட்டு வஸ்திரம் நல்ல ஜவ்வாதெல்லாம் போட்டுன்னு நல்ல கமகமான மணக்க இப்படி இருக்க சுகலோலுபன் அல்லவா, நீ என்ன அவ்வளோ சரீராபிமானியா, ஒரு ராஜாவோட
பல்லக்கு எடுக்க உனக்கு தெரியாதா? நீ பிருத்தியம் தானே, ராஜா கடங்கித்தானே பிரஜைகள்லாம் இருக்கணும். உன்னோட கோமளமான கை வெளிக்கிறதோ கால் வெளிக்கிறதோ என்ன தூக்குறதால அப்படின்னு இழுப்பியமா கேலி பரிகாசம் பண்ணி உள்ள உட்காந்துட்டான் ரகுகன். அப்போது அவன் சரியா பிடிப்பானே அப்படின்னு நினைச்சிட்டு பின்னியும் கொஞ்சம் தூரம் போகிறாள். எறும்பு வர்றது, பின்னியும் குதிக்கிறார் பரதன். அப்ப என்ன ஆகிறது? உள்ள டிங்கு இடிக்கிறது. ரகுகணனுக்கு வந்துரே கோபம். கிமிதமரே துவம் ஜீவன் ரிதோமாம் கததி கிருத்ய பர்த்ருசாசனம் அதிஜரசி பிரமத்தஸ்ய சதே கரோமி சிகித்சாம் தண்டபாணிரிவ ஜனதாயா யதா பிரகிருதிம் ஸ்வாம் பஜிஷ்யச இதி அப்படின்னு கத்தரான் ரகுகணன். என்னது நீ என்ன ஜீவன் பிரதமா ஜீவச்சவமா? ஒரு தடவை சொன்னேனே பல்லக்கு ஒழுங்கா விடு அப்படின்னு. உனக்கெல்லாம் நல்ல சிகிச்சை பண்ணணும். ரோககிரஸ்தனுக்கு சிகிச்சை பண்ணாதானே சரியாகும். அது மாதிரி என் தண்டத்தால சிகிச்சை பண்ணறேன் அப்படின்னு சொன்னதுமே பரதன் பார்க்கறார். என்னது இவன் இப்படி கத்துறான் அப்படின்னு பார்க்கறார். அப்படி பார்த்துட்டு அவர் சொல்றார், தண்டனை தேகத்துக்கு தானே, என்ன தண்டிக்க யாருக்குமே முடியாது. நீ சொன்னியே பிரமத்தன் அப்படின்னு, உண்மத்தன் அப்படின்னு சொன்னியே. உண்மத்தனை சிக்ஷிச்சா அந்த உண்மத்தனுக்கு தெரியாது எதுக்காக சிக்ஷை பண்றான், சிக்ஷை தரா அப்படின்னு. அது மாதிரி இந்த சரீர பாவம் கொஞ்சம் கூடி எனக்கு இல்லை. நான் ஆத்ம நிலையில இருந்துட்டு இருக்கேன். அதனால என்னோட சரீரத்தை நீ என்னதான் அடிச்சாலும் உடைச்சாலும் அது என்ன பாதிக்காது அப்படின்னு சொன்னதுமே ரகுகணனுக்கு அடடா இது யாரு, ஏதோ மகாத்மாவை பிடிச்சிட்டு வந்திருக்காங்கிறதே அப்படின்னு அந்த பல்லக்கிலேருந்து குதிச்சு வெளியில வந்து ஜடபரதனோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, என்ன க்ஷமிக்கணுமே, நீங்க ஒரு பெரிய பிராமணன் அப்படின்னு எனக்கு தோணுறது, பரம ஞானி ஆகும் நீங்கள் அப்படின்னு தோணுறது, தெரியாம என் திருத்தியர்கள் பல்லக்கு தூக்கிறதுக்கு உங்களை அழைச்சின்னு வந்து விட்டா. நான் ஞானோபதேசம் பெற்றிருக்கிறதுக்காக கொண்டுதான் இந்த வழியா வரேன். எனக்கு நம்ம கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி குருநாதர் முன்னாடியே வந்து அனுகிரகம் பண்றாரே, அதனால நீங்களே எனக்கு குருவா ஆகணும், எனக்கு தத்துவங்கள் எல்லாம் சொல்லித்தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணதுமே ஜடபரதன் பார்க்கிறார். ரகுகணன் வந்து ஸ்ரத்தாலுவா இருக்கானே, சரி இவனுக்கு உபதேசம் பண்ணலாம் அப்படின்னு. மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம், மனசை நியந்திரிக்கணும் அப்படின்னு சொல்றார். மனசு வந்து அவசியமில்லாத விஷயங்கள்ல பாஞ்சல்னா நமக்கு பந்தனம் ஏற்படுறது. அதே மனசை உயர்ந்ததான விஷயம் பகவத் விஷயத்துக்கு அந்த மனசை திசை திருப்பி விட்டா நமக்கு மோட்சம் உண்டாகிறது அப்படின்னு சொல்றார். பகுவிதமான காரியங்கள் சொல்லி அப்படியே சொல்ற கூடமான ஆத்ம தத்துவங்களை இன்னும் விஸ்தாரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரகுகணன் கேட்டதுமே ஒரு உபமையோட அந்த தத்துவங்களை சொல்லி கொடுக்குறார். அதுதான் சம்சாராட்டவி வர்ணனம். இந்த சம்சாரத்தை ஒரு பெரும் காடா சொல்றார். அந்த காட்டுல ஒரு வியாபாரியா இந்த ஜீவன் வருது. வியாபாரியா வர ஜீவன் உள்ள அந்த காட்டுக்குள்ள போனதுமே அது பெரும் காடு அல்லவோ, உள்ள போச்சுன்னா பிரகாசமே இருக்காது. அந்த காட்டுக்குள்ள நிறைய கள்வர்கள்லாம் இருந்துட்டு இருப்பா. 6 கள்வர்கள் இருப்பா. அந்த 6 கள்வர்கள்ன்றது 6 அப்படின்னு கேட்கறது இந்திரியங்களா, பாரியா புத்திரர்கள் முதலான சதுப்பு நிலம் இருக்குமா, அதுல போட்டுதான் உள்ள அப்படியே போக வேண்டியதுதான். அதுலேருந்து சம்சாரம் ஆரம்பிக்கும், சரீர பந்துக்களால சம்சாரம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அசூயக்காரர்கள், அசூயோட ஜலசியோட செலவா இருப்பா இல்லையா, அவ வந்து கொசு மாதிரி, காட்டுல போனா கொசு கடிக்கும் இல்லையா, அது மாதிரி அசூயாளுக்கள் எப்பவுமே தொணத்தொணன்னு நம்ம துரோகம் பண்ணிட்டே இருப்பா, நம்ம கூடயே இருப்பா. அவ கந்தர்வ நகரங்கள்லாம் தெரியறது அதெல்லாம் மாயை. காமரூபமான வாயு இப்படி வீசுறது, கண் மூடினா லட்சியம் தெரியாம ஆயுடுறது, அப்படியே இருட்டு பறந்துடுறது. சத்ரு வச்சனம்ன்றது அங்க இருக்கிற அந்த ராத்திரி அழக்கூடினதான பட்சிகளோட சப்தமா. அல்பம் ஜலம் இருக்கக்கூடிய நதி, அதுல போய் இந்த வியாபாரி விழுந்து விடுற, வியாபாரிங்கிறது ஜீவன், அது வந்து என்னது அப்படின்னா கிரகஸ்த ஜீவிதம். காட்டு தீ வந்து விடுறது, காட்டு தீ வர்றதுங்கிறது என்னதுன்னா அந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறது நம்ம அனுபவிக்கக்கூடியதான பலவிதமான கஷ்டங்கள். கல்லு முள்ளும் நிறைஞ்ச வழி அப்படின்னு சொல்ற குடும்ப பந்தனத்துல ஜீவன் கஷ்டப்படுறது. அங்க தேனோட தேனீச்சைகளோட ஒரு கூடு தெரியறது, அதுலேருந்து தேன் எடுக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இந்த வியாபாரி போகிறான், தேனீச்சை எல்லாம் குத்துறது. அது என்னது அப்படின்னு கேட்கறத அல்ப சுக காமனை, கொஞ்சம் சுகம் வேணும் அப்படின்னு பிரயத்னம் பண்ணி துக்கத்தை வாங்கி கட்டிக்கிறது. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் டவாட்டவி வர்ணனம் அப்படின்னு சொல்லுவா. சம்சாரத்தையோ ஒரு வனமா சொல்லி ரகுகணனுக்கு அந்த தத்துவோபதேசம் பண்ணி கொடுத்து, நீ பூர்ண வைராக்கியத்தோட இந்த ராஜாவா இருக்கிறதெல்லாம் இது சரிதான், நீ வந்து ராஜாவா இருந்துட்டா உனக்கு ஆத்ம ஞானம்
பிராபிச்சுக்க முடியாது, அந்த நிலைக்கு போக முடியாது, அது அனுபவத்துல தான் சித்திக்கணும் முடியும். அதனால கூடிய சீக்கிரம் உனக்கு மோட்சம் கைவரிக்க முடியட்டும் அப்படின்னு பூர்ண அனுகிரகம் பண்றார் ஜடபரதன். ரகுகணனும் சந்தோஷத்தோட தனக்கு வேண்டதானது கிடைச்சது அப்படிங்கிற சந்திருப்தியோட திருப்பி தன்னோட ராஜ்யத்துக்கு போகிறான் அப்படின்னு ஜடபரத உபாக்கியானம் முடியறது. இதுலேருந்து என்ன புரியறது அப்படின்னு கேட்கறத காரியம் அந்த ஜடபரதன் தன்னோட கதையும் சொல்றாரு ரகுகணனுக்கு. அதுலேருந்து என்ன புரியறதுன்னா மனசு அதை பகவான் கிட்டக்க நம்ம வைக்கணும். அது பகவான் கிட்டக்க நம்ம கொடுக்கலன்னா நமக்கு அதப்பதனம் தான் உண்டாகும் அப்படிங்கிறது இந்த சரித்திரத்துலேருந்து நமக்கு ஸ்பஷ்டமா தெரியுது. அதுக்கப்புறம் அடுத்த பிரகரணத்துக்கு வரோம். நம்ம ரிஷபதேவரோட சரித்திரம், பரதனோட சரித்திரம், இவாழ்ல எந்த வம்சத்துல வர? பிரியவிரத வம்சத்துல வர. அந்த பிரியவிரத ராஜாவோட வம்சத்துல வர மகான்மாரான ராஜாக்களோட அந்த வம்சத்தை எல்லாம் வர்ணிச்சுட்டு வர. அதுல கயன் அப்படின்னு ஒரு விஷ்ணு கலாவதாரம் அந்த மகாராஜாவை பத்தி சொல்றா. நிறைய ராஜாக்கள் மாதிரிலாம் சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் பூகோள ககோள வர்ணனை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பரீட்சித் மகாராஜா கேட்கிறார், பூகோளம் எப்படி இருக்கு, எவ்வளோ தீபங்கள் இருக்கு, எவ்வளோ சாகரங்கள் இருக்கு, அங்கங்க ஆறாறு இருக்கா அப்படின்னு கேட்டதுமே பூமண்டலம் ஒரு தாமரை புஷ்பம் மாதிரி இருக்கு அப்படின்னு சுகபிரமர்ஷி சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த தாமரை புஷ்பத்துக்கு நடுவில் ஒரு கர்ணிகை இருக்குமே மஞ்சையா, அது மாதிரி ஜம்பு தீபம். ஜம்பு தீபம்னா எந்த தீபம் இப்போ கேட்கறது? ஏஷியா, நம்ம ஏஷியா தான் ஜம்பு தீபம். அப்போ இந்த ஜம்பு தீபம் விருத்ராகிருதியில பண்டு காலத்துல இருந்திருக்கு, ரவுண்டா இருந்திருக்கும். இந்த ஜம்பு தீபம் 9000 யோஜனை விஸ்திருதியுள்ள ஒரு பெரிய தீபமாக்கும். அதுல 9 வருஷங்கள் உண்டு. வருஷங்கள்னா கண்ட்ரீஸ், காண்டினென்ட் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கண்ட்ரீஸ் 9 எண்ணம் இருக்கு. மத்தியத்துல சென்ட்ரல் இருக்கிற வருஷத்துக்கு பேர் இளாவிரத வருஷம். அங்கேயாக்கும் ஸ்வர்ண மேரு பர்வதம் இருக்கு. மேரு பர்வதம்ங்கிறது பூமியோட அச்சுத்தண்டு. அந்த மேரு பர்வதம் இருக்கு, தாமரையோட கர்ணிகை மாதிரி அது இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பர்வதங்கள் எல்லாம் இருக்கு அந்த இடத்துல, அதெல்லாம் பத்தி வர்ணிக்கிறா. நிறைய வருஷங்கள், மலைகள், இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு வரா. சுமேரு சிகரத்தோட மத்தியத்துல ஸ்வர்ண நகரமான பிரம்மபுரி இருக்கு. பிரம்மாவோட லோகம் இந்த மேருவோட சிகரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு சுத்தி வர இந்திராதி லோகபாலகர்களோடெல்லாம் அந்த வாசஸ்தலங்கள் இருக்கு அப்படின்னு வர்ணிச்சுட்டு வரா. அதுக்கப்புறம் கங்கா நதி எப்படி உத்பவிச்சுது அப்படிங்கிறத சொல்றா. பண்டு ஒரு சமயம் பகவான் வாமனாவதாரம் எடுத்த சமயத்துல தன்னுடைய திரிவிக்ரம ரூபம் பூண்டப்போ பாதத்தை இப்படி உயர்த்தறார். அந்த பாதம் மேல போன பாதம் அண்டத்தை பேர்த்துண்டு அண்டத்துல ஒரு ஹோல் உண்டாக்கிட்டு இந்த பாதம் அந்த கட்ட விரல் உள்ள போயிடுது. போனப்போ அண்டத்துக்கு வெளியே இருக்கிற காரண ஜலம் அதுலேருந்து அப்படியே ஒழுகி வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. பகவானோட பாதத்தை ஸ்பர்ஷிச்சுண்டு, நகத்தை ஸ்பர்ஷிச்சுண்டு அந்த ஜலம் அப்படியே ஒழுகி வருது. அதுதான் கங்கை. பகவானோட பாதம் ஒரு துவஜஸ்தம்பம் மாதிரி இருக்கு. அதில் ஒரு கொடி கட்டி இப்படி வர மாதிரி கங்கை வராளாம். அந்த கங்கையை சொல்ற தத்ர பகவதா சாட்சாத் யஜ்ஞலிங்கஸ்ய விஷ்ணோர் விக்ரமதோ வாம பாதாங்குஷ்ட நக நிர்பின்னோர்த்வாண்டகடாஹ விவரேணாந்த பிரவிஷ்டா யா பாக்ய ஜலதாரா தச்சரண பங்கஜாவனே ஜனாருணகிஞ்சல்கோ பரரஞ்சிதாகில ஜகதகமலா பஹோபஸ்பர்ஷனாமலா சாட்சாத் பகவத் பதீத்யனுபலக்ஷிதவச்சோபிதீயமானாதி மஹதா காலேன யுக சஹஸ்ரோபலக்ஷணேன திவோ மூர்ধন্যவததார யத்தத் விஷ்ணுபதமாஹு. அந்த கங்கை பகவானோட பாதத்தை ஸ்பர்ஷிச்சுண்டு தாழ வந்த உடனே பகவத் பாத ஸ்பர்ஷம் ஏற்பட்டதே. அதனால அவ்வளோ புனிதமான நீர். நதிகளில் வச்சு ഏറ്റവും புனிதமான நதி கங்கை. சர்வ பாபங்களையும் தீர்க்கறதுக்காக கொண்டு ஒவ்வொரு லோகமா இந்த கங்கை ஒழுகி வந்துட்டே இருக்கா. விஷ்ணுபதி அப்படின்னு நாம விஷ்ணு பாதத்தை தொட்டுண்டு வந்தனால அந்த கங்கை ஒவ்வொரு இடங்கள்ல வந்துட்டே இருக்கா. துருவனான மகாபாகவதன் இப்பவும் அந்த கங்கா ஜலத்தை விஷ்ணு பாதோதகமா தெரிஞ்சுண்டு சிரஸ்ல தரிச்சுண்டு பக்தானந்தத்துல அப்படி லயிச்சிருக்கார் அப்படின்னு சொல்றா. சப்த ரிஷிகள் எல்லாம் கங்கா ஜலத்தை பக்தியோட யோக சித்தியோடு பரம லாபமா நினைச்சுண்டு அவளோட ஜடைகள்ல வகிக்கிறா அப்படின்னு சொல்றா. எல்லாருமே கங்கையில குளிக்கிறா அப்படின்னு சொல்றா. அந்த கங்கை இப்படி ஒவ்வொரு லோகமா தட்டிட்டு வந்து மேரு சிகரத்துல விழறா. மேரு சிகரத்துல விழுந்ததுமே நிறைய தாரைகளா மாறி கங்கா
சிதா, அழகநந்தா, சக்ஷு, பத்ரா அப்படின்னு 4 சாகைகளாக விபஜிக்கப்பட்டு ஒவ்வொரு வருஷங்களையும் இந்த நதியா ஒழுகிறா அப்படின்னு சொல்றா. 9 வருஷங்கள் உண்டு ஜம்பு தீபத்தில் அப்படின்னு முன்னாடி சொன்னோம் இல்லையா. அதுல பாரத வருஷம் ரொம்ப சிரேஷ்டமான வருஷம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பாரதம்ன்றது நம்மளோட இந்தியா கர்மக்ஷேத்திரம். இங்க வந்தா தான் நமக்கு கர்மம் பண்ணி நம்மளோட பூர்வ ஜென்ம கணக்கையும் இனி வரப்போற கணக்கு எல்லாம் தீர்மானம் பண்ணிக்க முடியும். கர்ம பூமி அப்படின்னு சொல்லுவான். மிச்சம் இருக்கிற எல்லா வருஷங்களும் தீபங்களும் எல்லாமே சுகபோகங்களுக்காக இருக்கு. சிலவாள்லாம் சொர்க்கத்துக்கு நிறைய புண்ணியம் பண்ணி போவா இல்லையா. ஒரு சில சமயம் அங்கேயிருந்து விழுந்து விடுவா. புண்ணியம் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே விழுந்து விடுவா. பூமியில வந்ததுமே அந்த சேஷம் புண்ணிய சேஷத்தை அனுபவிக்கிறதுக்கு வேற தீபுகள் எல்லாம் போய் சுகபோகங்கள் அனுபவிப்பாங்க. ஆனா பாரதத்துல வந்தா சுகம் அனுபவிக்கிறதுக்கு அல்ல, பகவத் ஆராதனை பண்றதுக்கு. அதனால கர்மக்ஷேத்திரம் அப்படின்னு ரொம்ப விக்கியாத்தமா இருக்கு பாரதம். இனி ஒரு வருஷங்களா சொல்லிட்டு வரா இந்த ஜம்பு தீபத்துல. பிலாவிரத வருஷம், அதுல புருஷனா இருக்கிற பகவான சிவ பகவான் பூஜை பண்ணுறார். சங்கர்ஷண பகவான சிவபெருமான் பூஜை பண்றார், அதை சொல்றா. அதுக்கப்புறம் பத்ராஸ்வ வருஷம் அப்படின்னு ஒரு வருஷம். அங்க பத்ரஸ்வரன் சொல்ற பக்தன் ஹயக்ரீவ மூர்த்தியை பூஜை பண்றார். ஹரி வருஷம், அங்க பிரஹ்லாதன் நரசிம்ம பகவான பூஜை பண்றார். கேதுமாலம் அப்படின்னு ஒரு வருஷம். அங்க லக்ஷ்மி தேவி காமதேவ ரூபத்துல இருக்கக்கூடிய பிரத்யும்னனை பூஜை பண்றா. எல்லாம் ஒரு ஸ்துதிகள் வரும் பாகத்துல, ரொம்ப அழகா இருக்கும். எல்லாம் ஷார்ட்டா நமக்கு அனுபவிச்சுட்டு போகலாம். ரம்யகம் அப்படின்னு ஒரு வருஷம். அங்க வைவஸ்வத மனு மத்ஸ்யாவதார மூர்த்தியை பூஜை பண்றார். ஹிரண்மய வருஷத்துல கூர்மாவதாரா இருக்கிற பகவான பித்ருகணங்கள் அரியமா முதலானவா பூஜை பண்றா. குரு வருஷம் அப்படின்னு ஒரு வருஷம். அங்க வராகமூர்த்தி யஜ்ஞ புருஷனான வராகமூர்த்திய பூமி தேவி பூஜை பண்றா. கிம்புருஷ வருஷத்துல ஹனுமான் பகவான் ஸ்ரீராமச்சந்திரனை சீதாதேவி சகிதமா பூஜை பண்றார். அதுக்கப்புறம் கடைசியில பாரதத்துல நரநாராயணால நாரத மகர்ஷி பூஜை பண்றார் அப்படின்னு சொல்றா. இப்படி எல்லா வருஷங்களும் சொல்லி வந்தாலும் பாரதம் எல்லாத்தபடியும் சிரேஷ்டம். பாரதத்துல ஒரு மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப துர்லபம். பாரதத்துல பாப்புலேஷன் ஹை தான். ஏன்னா அவ்வளோ என்ன சொல்லுவா, புண்ணியம் பண்ணவா எல்லாருமே இங்க பிறந்திருக்கா அப்படின்னு தெரியாது. அதனால செலவா இங்க பிறந்துட்டும் இதனோட மகத்துவம் தெரியாம அவளோட ஜீவிதத்தை பாழா போக்குறா. பாரதத்துல பிறந்தா தான் பகவானை நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். நம்ம பகவானோட எவ்வளோ கோவில்கள் பாரதத்துல, பாரத் மாதாவுக்கு தான் அவ்வளோ கோவில்கள் இருக்கு. எல்லா மகான்மாரும் இந்த பாரதத்துல தான் பிறக்கிறாங்கனால எல்லாத்தபடியும் சிரேஷ்டம் பாரதம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் கோஷிக்கிறது. இப்படி ஜம்பு தீபத்தோடு வருஷங்களை பத்தி எல்லாம் சொன்னா இல்லையா. இனி அடுத்தது ஜம்பு தீபம், ஒரு தீபம் தானே பார்த்தோம். இந்த தீபத்துக்கு சுத்தி வர இனியும் ஒரு 6 தீபங்கள் உண்டு. மொத்தத்துல 7 காண்டினென்ட்ஸ் தானே பூமியில. அப்போ மிச்சம் இருக்கிற 6 தீபங்களையும் சொல்றா. இது ரசமா இருக்கும். நம்ம நிறைய சர்க்கிள்ஸை கான்சென்ட்ரிக்கா வரைஞ்சிட்டே போகிற மாதிரி இதை நமக்கு இமேஜின் பண்ணிக்கலாம். முதல்ல ஜம்பு தீபம் ஃபர்ஸ்ட் சர்க்கிள். அதுக்கு சுத்தி வர ஒரு சர்க்கிள் வச்சா இடையில ஒரு சொல்லுவா சமுத்திரம். அது என்ன சமுத்திரம் அப்படின்னு கேட்டோம்னா லவண ஜலதி, உப்பு வெள்ளம். ஜம்பு தீபத்துக்கு சுத்தி வர உப்பு ஜலத்தால ஒரு சமுத்திரம். அதுக்கப்புறம் அடுத்த தீபம் வருது, அது பிளக்ஷம், அடுத்த சர்க்கிள். அந்த பிளக்ஷ தீபத்துக்கு சுத்தி வர இக்ஷு ஜலதி அப்படின்னா கரும்போடு சாரால பண்ணப்பட்டதான சமுத்திரம், ரொம்ப ஸ்வீட்டா இருக்குமா அந்த ஜலதி. அதுக்கப்புறம் ஷால்மலி, அடுத்த சர்க்கிள்ல ஷால்மலி தீபம். அந்த ஷால்மலி தீபத்துக்கு சுத்தி வர சுரோதம் அப்படிங்கிற சுரர்கள்லாம் பானம் பண்ணக்கூடிய ஒரு திரவியம், அதால ஒரு சமுத்திரம். அதுக்கப்புறம் குஷத்வீபத்துக்கு அப்புறம் கிருதோதம், நெய்யால ஒரு சமுத்திரமா. அதுக்கப்புறம் கிரௌஞ்சத்வீபத்துக்கு அப்புறம் க்ஷீரோதம், பாலால ஒரு சமுத்திரம். அதுக்கப்புறம் ஷாகத்வீபத்துக்கு அப்புறம் ததிமண்டோதம், தயிரால ஒரு சமுத்திரம். அதுக்கப்புறம் புஷ்கர தீபத்துக்கு அப்புறம் சுத்தமான ஜலம். அதுக்கப்புறம் ஒரு பர்வதம், மானசோத்தர பர்வதம், இந்த புஷ்கர தீபத்தோட இந்த சமுத்திரத்துக்கு சுத்தி வர இருக்கு. அதுக்கப்புறம் லோகாலோக பர்வதம் அப்படின்னு ஒரு பெரிய பர்வதம், 8 கோண் இருக்கும். அதுக்கு அந்த 8 கோணில் 8 திக்கஜங்கள் உட்காந்துட்டு இருக்கும். இந்த லோகாலோக பர்வதத்துக்கு அப்புறம் வேற ஒன்றுமே இல்லை, சிருஷ்டியே இல்லை. அதுக்கப்புறம் யாருமே இல்லாத இடம். லோகாலோக பர்வதம்னா என்னதுன்னா லோகத்துக்கும் அலோகத்துக்கும் இடையில இருக்கிற பவுண்டரி. இப்படி நிறைய தீபங்கள் கான்சென்ட்ரிக்காக வந்துட்டு இருக்கு.
அப்போ இந்த தீபங்கள் எல்லாம் லக்ஷத்வீபத்தில் சூரியன் ஆராதனை பண்ணுறா, ஷால்மலி தீபத்தில் சந்திரன் ஆராதனை பண்ணுறா, குஷத்வீபத்தில் அக்னி ஆராதனை பண்ணுறா, கிரௌஞ்சத்தில் வருணனை ஆராதனை பண்ணுறா, ஷாகத்தில் வாயு ஆராதனை பண்ணுறா, புஷ்கரத்தில் பிரம்மதேவனை ஆராதனை பண்ணுறா. இப்படி ஒவ்வொரு தேவதைகளாக அந்தந்த தீபங்களில் எல்லாருமே ஆராதனை பண்ணுறா. இப்படி பூகோளத்தை வர்ணிக்கிறார். சூரிய பகவான் எப்படி சொல்லிக்கிறார் அப்படின்னு கேட்கறது, இந்த மானசோத்தர பர்வதம் சொன்னோமே, புஷ்கர தீபத்துக்கு சுற்றி ஒரு மலை உண்டு. அந்த மலை ஒரு எண்டுலேருந்து சூரிய பகவான் இப்படி டிராவல் பண்ண ஆரம்பிப்பார், அடுத்த எண்டுக்கு வருவார். இதுதான் அவரோட அந்த ஒரு கதி. அதால் ராத்திரியும் பகலெல்லாம் ஏற்படுறது. சூரியனோட கதி விதிகளை பற்றியெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லிட்டு வர்றது பாகவதம். அந்தரிக்ஷத்தோட மத்தியத்தில் ஸ்திதி பண்ணுற அந்த சூரியனோட கதியில் பகுதி பாகத்துக்கு உத்தராயணம், பகுதி பாகத்துக்கு தட்சிணாயணம், ஒரு சம்பல்சரத்தில் அவர் ஒரு பிரதட்சிணம் பண்ணுறார். எல்லா ஜோதிர்கோளங்களுமே துருவனை தான் பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அந்த விதத்திலையும் சொல்கிறார். இனி அடுத்தது என்ன வருது அப்படின்னு கேட்குறது, சூரிய ரதம். அது ரொம்ப வேகத்தில் ஓடின்னு இருக்கு. அந்த சூரிய ரதம் ஒரு முகூர்த்தத்தில் ரொம்ப பெரியதான ஒரு தூரத்தை கடந்து போகிறது. அந்த தூரம் எவ்வளோ அப்படின்னு நமக்கு மனசால கூட தெரிஞ்சுக்க முடியாது, அவ்வளோ வேகமாக சூரிய பகவானோட ரதத்துக்கு. சூரிய ரத சக்கரம்ன்றது சம்பல்சர ரூபமாக இருக்கு. அதோட அக்ஷம் மேரு மானசோத்தர பர்வதங்களில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. சூரிய ரதத்தோடு ரெண்டாமத்த அக்ஷம் துருவலோகத்தில் வாயு ரஷ்மியால் பந்திக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு வாயு ரூபத்தில் இருக்கிற கண்ணில் கண்ணில் நமக்கு தென்பட முடியாததான ஒரு ரஷ்மி இருக்குது சூரியனோட ரதத்தில் கனெக்டட். அதால தான் சூரிய தேவன் அப்படியே சுற்றின்னு இருக்கார். சூரிய ரதத்தில் 7 குதிரைகள் உண்டு. அதெல்லாம் காயத்ரி முதலான சந்தஸ்ஸுகளாக்கும் அப்படின்னு சொல்கிறார். அருணதேவனாக்கும் சூரிய தேவனோட சாரதி. அவர் இப்படி திரும்பி பார்த்துட்டே சூரிய தேவனை பார்த்துட்டே ரதத்தை ஓட்டுவார், முன்னாடி பார்க்கவே மாட்டார். வாலகில்ய ரிஷிகள் அப்படின்னு ஒரு 60,000 பேர் உண்டு. அவள் சூரிய தேவன் தினமும் ரதத்தில் இப்படி கிளம்பும்போது சூரிய தேவனை ஸ்துதி பண்ணுறதுக்காக முன்னாடி நிற்பா. இப்படி சூரிய தேவன் நிறைய சஞ்சாரம் பண்ணி எல்லாரையும் காப்பாற்றுறார். அதுக்கப்புறம் இது எப்படி நடக்கிறது, இந்த சூரியன் முதலான எல்லா கிரகங்களுமே காலச்சக்கரத்தோடு அந்த ஒரு கதியில் ஓடின்னு இருக்கா அப்படின்னு சொல்கிறார். அது எப்படின்னா, ஒரு குழவன் இந்த மண் பாத்திரம் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு சக்கரத்தை வச்சுட்டு இருப்பேன். காலால் அமுத்தும் போது அந்த சக்கரம் அப்படியே சுழன்னு இருக்கும். அதில் கொண்டு ஒரு எறும்பு வச்சுன்னா அந்த சக்கரம் சுழல்ற மாதிரி அந்த எறும்பும் ஓடும் இல்லையா. எறும்பும் அந்த சக்கரத்தோட வேகத்துக்கு போயிட்டே இருக்கும். அது மாதிரி காலச்சக்கரத்தால் சூரியன், சந்திரன், நவகிரகங்கள் முதலானவை எல்லாம் இருக்கு, எல்லாம் அந்த காலச்சக்கரத்தோட வேகத்தில் ஓடின்னு இருக்கு அப்படின்னு சொல்கிறா. எல்லாமே பகவானோட காலச்சக்கரத்தோட சக்தியாகும் அப்படின்னு சொல்கிறா. சூரியன் 12 ராசிகள் இருக்கே, அதிலெல்லாம் சஞ்சரிக்கிறார். மாசங்கள், பட்சங்கள், திவசங்கள், ராத்திரிகள் எல்லாம் உண்டாகிறது, ரித்துக்கள் எல்லாம் உண்டாகிறது. அதால் சூரியனோடு மந்தகதி, சீக்கிரகதி, சமகதி அதெல்லாம் வச்சு வல்சரம், பரிவல்சரம், இடாவல்சரம், அணுவல்சரம் அப்படின்னெல்லாம் வருஷங்களுக்கு நாமம் தோடுறது. அதுக்கப்புறம் சந்திரன், சுக்ரன், புதன், மங்களம், ப்ரஹஸ்பதி, சனீஸ்வரன் முதலான அந்த கிரகங்கள் எப்படி சஞ்சரிக்கிறா அதை பற்றியெல்லாம் வர்ணிச்சுட்டு வரா. கடைசியில் இந்த ஜோதிஷ் சக்கரத்தை நம்ம ஹோலாக அவங்க பார்க்கும்போது அது ஒரு ஷேப்பில் இருக்குது. அது என்ன ஷேப் அப்படின்னா சிசுமாரத்தோட ஷேப். அது பகவானோட ஒரு ரூபம் அப்படின்னு யோகிகள் தான் தியானம் பண்ணுறோம். சிசுமாரன்னா என்னதுன்னா டால்ஃபின், கடலில் பார்ப்போமே அது மாதிரி ஒரு கான்ஸ்டலேஷன். அது டோட்டலி பார்க்கும்போது அப்படி இருக்கும். இது பகவானோட ஒரு ரூபமாக. அப்போ இந்த சிசுமார சக்கரத்தை பார்த்துண்டு அந்த ஒரு ரூபத்தை பார்த்துட்டு தான் யோகிகள்லாம் சித்தி அடைஞ்சு மோட்சம் பிராபிக்கிறார். அதனோட புச்சாகரத்தில் துருவன் இருக்கான். ஒரு பாகத்தில் ஒரு நட்சத்திரங்கள்லாம் அங்கங்கே அமர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வர்ணிக்கிறார். இல்லை ரொம்ப விஸ்தாரமாக படிக்கும்போது, ரொம்ப டீப்பாக இறங்கி படிக்கும்போது ரசமாக இருக்குது அந்த பாகங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் ராகு சூரியனுக்கு கீழே இருக்கு. இந்த ராகு சொல்கிற கிரகம். இந்த ராகு வாஸ்தவத்தில் ஆறு அப்படின்னு கேட்குறது சிந்திகையோட புத்திரனாகும். ஒரு சமயம் அது நீ பார்க்க போகிற இந்த ராகுவோட கதை. ஸ்வர்பானு அப்படின்னு ஒருத்தன், அவன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில அமிர்த விபஜனம் பண்ணுற சமயத்தில் போய் உட்காந்ததுமே பகவானுக்கு கோபம் தலையை சேதனம் பண்ணி கடைசியில் 2 கிரகமாச்சு, ராகு கேது அப்படின்னு ஆயிடுது. சூரியன் சந்திரர்கள் தான் காமிச்சு கொடுத்தா இவன் அசுரன் தேவன் அல்ல அப்படின்னு சொன்னதுமே, அதனால சூரிய சந்திரர்கள் கிட்டக்க அந்த ராகுக்கு ஒரு வைரம். அதனால கிரகணம் அப்படின்னு இப்படி சாயா கிரகம் ஆகும். ஒரு சமயம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகணம் ஏற்பட ஆரம்பிச்சு ராகுவால அப்படின்னு சொல்றா. இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அந்தரிக்ஷம் அப்படின்னு ஒரு ஏரியா ராகுவுக்கு கீழே சித்தலோகம், சாரணலோகம், வித்யாதர லோகம் இதெல்லாம் ஸ்திதி பண்ணுறது. அதுக்கு தாழ அந்தரிக்ஷம். அந்த அந்தரிக்ஷத்தில் யக்ஷர்கள், ரக்ஷசுகள், பிசாச்சுக்கள், பிரேதங்கள் இதெல்லாம் அங்கே தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். அதுக்கப்புறம் அதுக்கும் தாழ 100 யோஜனை
விஸ்தீர்ணமான இந்த பூலோகம் இருக்கு. பூலோகத்தோட அதிர்ச்சின்றது என்னதுன்னா, பட்சிகள்லாம் எந்த ஒரு ஹைட்டு வரை பறக்கிறது, கருடன் தான் ഏറ്റവും மேலே பறக்கும். அந்த கருடம் பறக்கிற அளவு வரை தான் இந்த பூமியோட அதிர்ச்சி அப்படின்னு சொல்றா. பூமிக்கு அடியில நிறைய அதோலோகங்கள்லாம் வருது. அதலம், விதலம், சுதலம், தலாதலம், மகாதலம், ரசாதலம், பாத்தாளம் அப்படின்னு அதோலோகங்கள். தைத்திய தானவ நாகங்கள்லாம் அங்கே வசிச்சுட்டு இருக்கா. அங்கெல்லாம் சூரியனோட பிரகாசம் போகாதான். அப்போ அங்கே நாகதேவதைகள் நிறைய இருக்காலையோ, அவளோட தலையில எல்லாம் மணிகள் உண்டு. அந்த மணிகள் எல்லாம் பளிச்சுன்னு மின்னும். அப்படி மின்னறதுனால அங்கெல்லாம் பிரகாசமாக இருக்கும். அப்படிதான் அவள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கா. அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப சுகமாக, அங்கே கால ரூபமாக சூரியன் பிரவர்த்திக்காதனால அவளுக்கு வந்து ஏஜ் ஆகாது. நமக்கு எல்லாம் வயசாகிறது, விருத்தாவஸ்தையெல்லாம் வருது. அது மாதிரி அந்த லோகங்கள் இருக்காது. அவள்லாம் ரொம்ப சுகபோகிகளாக இருப்பாள். அவளுக்கு ஒரே ஒரு பயம் தான், எப்போது பகவான் சுதர்சனம் வந்து எங்களெல்லாம் துவம்சம் பண்ணுவோம் அப்படிங்கிற பயம் மட்டும்தான். வேறு யாரையுமே அவளுக்கு பயம் இல்லை. அதில் சுத்தல லோகம், அந்த சுத்தல லோகத்தில் பாகவதனான மகாபலி சக்கரவர்த்தி வாழ்ந்துட்டு இருக்கார். அங்கே வாமனமூர்த்தி பகவான் மகாபலிக்கு காவலாளியா இருந்துருக்காரு. ஒரு சமயம் ராவணன் கூடி மகாபலியை திக்விஜயம் பண்ணி மகாபலியை தோற்பிக்கலாம் அப்படின்னு வந்ததுமே அந்த துவாரத்துல வாமனமூர்த்தி நின்றுட்டு இருக்காரு இல்லையா, தன் கெட்டவரல் பாதத்தில் இருக்கிற கெட்டவரலால ராவணனை தட்டி விட்டாரு அப்படின்னு ஒரு கதை. அப்பேற்பட்ட அந்த சக்திசாலியான வாமனமூர்த்தியால காப்பாற்றப்பட்டு இருக்கார் பலி சக்கரவர்த்தி. அதுக்கப்புறம் தலாதலம், மகாதலம். தலாதலத்துல மயன் சிவ அனுகிரகத்தால வாழ்ந்துட்டு இருக்கான். மகாதலத்துல நிறைய பகுசிரசுகள் உள்ள சர்ப்பங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு, கருடனை பயந்துட்டு. ரசாதலத்துல தைத்திய தானவ குலங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. பாதாள லோகத்துல வாசுகி முதலான நாகங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா. இப்படி அதோ லோகங்கள்லாம் வர்ணிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு கீழே என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறத சங்கர்ஷண பகவான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கார். சங்கர்ஷண பகவான் அனந்தன் வசிச்சுட்டு இருக்கார். அங்க அந்த அனந்த பகவான் இப்பேற்பட்டவர். அவருக்கு ஆயிரக்கணக்குக்கு சிரசு உண்டு, எண்ண முடியாத சிரசுகள் உண்டு. அந்த ஓரளவு சிரசுக்கு மேலேயே ஒரு கடுகு மாத்திரம்தான் ஒரு அண்டம். இந்த எல்லா அண்டங்களையும் அப்படி தாங்கிட்டு இருக்கார் அனந்த பகவான். அவர் வந்து வெள்ளவெளேர்ந்து இருப்பார். நாக கன்னியகள் எல்லாம் அவரை பூஜை பண்ணிட்டு இருப்பா. நாகங்கள்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க முடிக்கிற தேவ அசுர சித்த கந்தர்வாதிகள்லாம் அந்த அனந்த பகவானை ஸ்துதி பண்றா அப்படின்னு சொல்லி கடைசியில பஞ்சமஸ்கந்தத்தோட கடைசி அத்தியாயம் கொடுத்து அதுல நரக வர்ணனை அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். நரக வர்ணனை இதை கேட்கறது சில வாழ்க்கை பயம் வரும், சில வாழ்க்கை ரசமா இருக்கும், என்னென்ன நடக்கும் அங்க அப்படின்னு. என்ன சம்பவிக்கிறது அப்படின்னு கேட்கறது, நிறைய பாவம் பண்ண முடிச்சுங்கோ நம்மள ஒரு இடத்துக்கு எடுத்துன்னு போவா, அதுதான் நரகம். அந்த நரகம் எங்க இருக்கு அப்படின்னு பரீட்சித்து கேட்கிறார். அப்போ நரகம் வந்து பித்ருலோகங்களும் பித்ருலோகத்துக்கும் பூமண்டலத்துக்கும் அடியில கர்ப்போதக சமுத்திரத்துக்கும் கொஞ்சம் மேலேயாவும் இடையில ஒரு ஏரியா இருக்குமே, அந்த இடத்துல நரகம் இருக்கு அப்படின்னு சொல்றார். அங்க ஆறு இருப்பா அப்படின்னு கேட்டா யம தர்மராஜா இருப்பார். அவர் தான் எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கக்கூடியவர், தர்மஸ்வரூபன். அவருக்கு நிறைய தூதர்கள் உண்டு, யமதூதர்கள். இந்த யமதூதர்கள்ல எங்கேயோ பாபிகள் பூமண்டலத்தில் இருக்கானா பிடிச்சிடுவா அப்படின்னு சொல்லி அனுப்புவார். யமதூதர்கள்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கே பயானகமாக இருப்பா, கருப்பாக இருப்பா, குண்டா இருப்பா, பெரிய கொம்பு, ஒரு கொம்பு, 2 கொம்பு, 3 கொம்பு, பெரிய தம்ஷ்ட பல்லு, கண்ணெல்லாம் சுட்டு எரியற மாதிரி இருக்கும், ரொம்ப பயானகமாக இருக்கும். இப்படி இருக்கிற யமதூதர்கள் அங்கேருந்து வந்து பாபிகள் எல்லாம் யமபாசத்தால் பந்திச்சுட்டு அழைச்சிட்டு வருவாங்க. பெரிய பெரிய பாபங்கள் உண்டு இல்லையா, அந்த பாபத்துக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் நரகங்கள் உண்டு. பாபத்துக்கு அனுசரித்து அந்த நரகத்தில் கொண்டு போடுவாள். என்னென்ன பாபம் என்னென்ன நரகம் அப்படின்னு கேட்டதுமே சுகபிரமர்ஷி சொல்றார் 28 டைப் ஆஃப் நரகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றார். நரகங்கள் நிறைய உண்டு. கருட புராணத்துல இன்னும் அதிகம் சொல்லுவா. பாகவதத்துல 28 அப்படின்னு சொல்லியிருக்கா. 28 நரகங்கள்ல முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறார். தமிஸ்ரம் அப்படின்னு ஒரு நரகம், தாமிஸ்ரம். அதுல யாரு கொண்டு போடுவா அப்படின்னு கேட்கறத, தனம், பாரியர்கள், குழந்தைகள் இவாளெல்லாம் அபகரிக்கக்கூடியவாளை அங்க கொண்டு போடுவா. உண்ணறதுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டா, பசியோட கஷ்டத்தோட அப்படியே கிடப்பா. பசிங்கிறது ரொம்ப இப்போ தெரியும், மணி அடித்தா எல்லாருக்குமே வயிற்றுல ஒரு வெளி வருமே, அது அப்போது காலங்காலமாக யுகமாக பசிக்கு போட்டுன்னா என்ன பண்ணுறது? மரணமும் அடைய முடியாது. மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நரகத்துக்கு போகிறோம். அந்த பசியோட வெளியே சகிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கணும், எவ்வளோ கஷ்டம் அது தெரியுமே. அதனால அங்கே கொண்டு போடுவாளா. அதுக்கப்புறம் அந்த தாமிஸ்ரம் அப்படின்னு உண்டு. அந்த தாமிஸ்ரத்தில் வஞ்சனை பண்ணக்கூடியவா, பரஸ்திரி சுகம் அனுபவிக்கக்கூடியவாளை கொண்டு போடுவா. அது இன்னும் மோசம். இங்கேருந்து கொஞ்சம் லைட்டு கிடைக்கும் தோணுறது, அங்கே அந்த தாமிஸ்ரம் லைட் இருக்காது, எங்கேருந்து எல்லாமோ அடி விழும், பசியோடையும் இருக்கணும், அது இன்னும் கஷ்டம். அதுக்கப்புறம் ரௌரவம் அப்படின்னு ஒரு நரகம். அங்கே ருருக்கள் சொல்கிற பெரிய பாம்புகள், டிராகன்,
டிராகன் மாதிரி இருக்கும். அதெல்லாம் பெரிய கூர்த்ததான பல்லுகள் எல்லாம் உண்டு. நம்ம பூலோகத்தில் இருக்கும்போது எந்தெந்த ஜீவிகளை உபதிரவிச்சோமோ அதெல்லாம் அங்கே ருருக்களாக வந்து உட்காந்துட்டு இருக்கும், நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அங்கே போகிற அந்த பாவிகளை அது கடிக்கும். ஜீவனோடைய சரீரத்தை கடிச்சா எப்படி இருக்கும்? அது ரொம்ப வேதனை. அதுவும் யாதனா சரீரம் வேற. நேற்றுக்கு சொன்னேன் யாதனா சரீரம் தான் என்னதுன்னு. அதுக்கப்புறம் என்னாச்சு, மகாரௌரவம் அப்படின்னு இதனோட ஒரு அப்கிரேடட் வேஷன். அங்கே இன்னும் ரொம்ப கொடூரமாக இருக்கும். அங்கே போச்சுன்னா இதை விட பாவிகளுக்கு அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போவான். கும்பி பாகம் அப்படின்னு ஒரு நரகம் உண்டு. ஜீவனோட மிருகங்களை எல்லாம் வேவிச்சு அதெல்லாம் பக்குவம் பண்ணி சமைச்சு சாப்பிட்றாள் இந்த காலத்தில். அவளை எல்லாம் கும்பி பாகத்தில் கொண்டு போவா. அங்கே அவளை சமைப்பா, யாரெல்லாம சாப்பிடுவா. அதுக்கப்புறம் பிராமண ஹத்தியை பண்ணவாளை காலசூத்திரம் அப்படின்னு ஒரு நரகத்தில் கொண்டு போய் குத்துவா பெரிய சூலத்தால எல்லாம். அதுக்கப்புறம் வேத பாதையை விட்டு பாகண்ட மதத்தை பின்தொடர்ந்தவாளை அசிபத்திர வனத்தில் கொண்டு போவா, வாள்களால் வெட்டுவா. நிரபராதிகளை சிக்ஷிக்கக்கூடிய ராஜாக்கன்மாரை சூக்கர முகத்தில் கொண்டு போவா. அங்கே கரும்பெல்லாம் சதிக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்கு இல்லையா, கரும்பு அப்படி போடுவா, சதையும் நல்ல ஜூஸ் வரும் இல்லையா, அது மாதிரி மனுஷாட உழையத்துவா. அதுக்கப்புறம் எல்லாரும் பயந்துக்கிறடா நிறுத்தணுமா, அப்போ என்ன சம்பவிக்கிறது, இப்படி நடக்கிறது. அதுக்கப்புறம் அந்த கூபம், கிருமி போஜனம், சந்தம்சம், தப்த சூர்மி, வஜ்ரகண்டக சால்மணி, வைதரணின்னு ஒரு நதி உண்டு. ஒரு இடத்துல ஒரு நதி, அங்கே ஒரு நதி. அந்த நதியில் ரத்தம், மஜ்ஜை, மாம்சம் எல்லாம் இருக்கும். எல்லா விதமான லிக்விட்ஸும் இருக்கும். அதில் கொண்டு போடுவா. அதில் முங்கி அதே தின்னுண்டு கஷ்டப்பட்டு வரும். பூயோதம் அப்படின்னு நரகம், பிராணரோதம், விஷசனம், லாலாபக்ஷம், சாரமேயாதனம், வீச்சி மது, இப்படி ஐயப்பானங்கிறது மத்தியபானம் பண்ணுறவாளை குறுக்கின இரும்பு எடுத்து வாயில் விட்டு கொடுப்பா, சும்மா குடிக்கேண்டி வரும். அதுக்கப்புறம் சாரகர்தமம், இப்படி நிறைய நரகங்கள் இருக்குது. சூலக்ரோதம், தந்தசூக்கம், அவட நிரோதனம், பரியாவர்த்தனம், சூச்சி முகம், இதெல்லாம் வர்ணிச்சா முடியாது. அதுக்கப்புறம் இந்த நரகங்கள் எல்லாம் போட்டு எதுக்கு கொண்டு போடுறா அப்படின்னு கேட்கறத, பாவம் தீரணும்னா இவ்வளோலாம் கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்கறது. தண்டனை கொடுத்தா அந்த பாவம் விலகி விடுமா. ஆனால் எவ்வளோதான் தண்டனை கொடுத்தாலும் பரீட்சித் மகாராஜா பார்க்குறார், எவ்வளோதான் இப்படி தண்டனை அனுபவிச்சாலும் பின்னியும் பாவமெல்லாம் முடிஞ்சு அந்த ஜீவன் சம்சாரத்துக்கு தானே வரும். பூமியில் பிறக்கிறத போன ஜென்மத்தில் பண்ணின அந்த பாவ வாசனையே பின்னியும் வந்துவிடும். அதே பாவத்தை பண்ணி வைப்பாங்க. இதெல்லாம் மண்யே குஞ்சர சௌச்சவது அப்படின்னு சொல்கிறார். ஆனை வந்து குளிக்கும் தெரியுமோ, ஆனையை கொண்டு விட்டு ஒரு சரோவரத்தில் இறக்கி விட்டால் அது வந்து தும்பிக்கையால் ஜலத்தை எடுத்து நல்லா குளிச்சுட்டு வெளியில் வந்து அங்கே கொஞ்சம் ஷேர் இருக்கும், அதையும் எடுத்து மேலே புரட்டிக்கும். அதே மாதிரி நம்ம வந்து நரகத்தில் போய் பாவத்தையெல்லாம் சுத்தி பண்ணிட்டு வெளியில் வந்து பூலோகத்தில் வந்தால் அதே பாவமாகிற மண் அங்கே இருக்கும், அதை எடுத்து மண்டையில் வரி போட்டு. அப்போது நான் லுடந்தி வாசனா, பாவம் தான் தீர்றதே தவிர அந்த வாசனை, அந்த மனசை அடக்க முடியறதுலே. அந்த மனசு எப்போ சுத்தி ஆகிறதோ அப்போத்தான் நமக்கு வந்து பாவம் பண்ணாமல் நம்ம வந்து அந்த ஒரு நிலைக்கு வந்து விடுவோம். சுத்தர்களை யதார்த்தமான சுத்தி அப்போ தான் உண்டாகிறது. அப்போது அதனால பாபம், அந்த பாப வாசனையே ஒழியணும். அதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்கோ அப்படின்னு பரீட்சித் மகாராஜா கேட்டதுமே சுகபிரமர்ஷி உன்னதமான தர்மம், அந்த தர்மத்தை 6ஆம் ஸ்கந்தத்தில் உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். சரி, நான் ஒரு கதை சொல்கிறேன். பண்டு ஒரு சமயத்தில் விஷ்ணு தூதர்களும் யமதூதர்களும் தமிழ் ஒரு சம்வாதம் நடந்தது. அந்த கதையை கேட்டால் அவங்களுக்கு இதுக்கு என்ன மருந்து, பாபம் நீங்கிறதுக்கு, பாப புத்தி நீங்கிறதுக்கு என்ன மருந்து அப்படிங்கிறது தெரிஞ்சு வரும் அப்படின்னு சொன்னதுமே அது என்ன கதை அப்படின்னு கேட்கறத அஜாமிளனோட சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அத்த ஜோதாஹரந்தீமம் இதிஹாசம் புராதனம் தூதானாம் விஷ்ணுயமயோ संवादस्तं निबोधुमे कान्यकुब्जे द्विजकश्चित् दासीपतिरजामिलः नाम्ना नष्टसदाचारो दास्या संसर्गदूषितः கான்யகுப்ஜம் அப்படின்னு ஒரு இடமா. அந்த இடத்துல தாசிபதியான ஒரு அஜாமிளன் அப்படிங்கிற ஒரு பிராமணன் இருந்தார், பிராமணாதமன். எல்லாம் உன்னத குலத்தில் பிறவி கிடச்சிட்டு என்னமோ காரணவசால் ஒரு வேஷ்டியை கண்டு அவள் ஆசக்தனாகி தன்னோட தர்ம பத்னி அப்பா அம்மை வாழையில் உபேட்சிச்சு அந்த தாசி கூட இருக்க ஆரம்பிச்சுட்டான். நஷ்ட சதாச்சாரங்கள்லாம் போயிடுத்து அவனுக்கு. இந்த தாசியை சுகமாக வாழ வைக்கணும் அப்படின்னு
ஊரில் இருக்கிற வாழ்ந்து எல்லா விதமான வித்தங்கள் பணம் காசெல்லாம் அப்படியே கொள்ளை பண்ணி குடும்பத்தை போற்றின்னு இருக்கான். அந்த தாசியில் அவனுக்கு அநேக குழந்தைகள் இருக்கிறது. இப்படியே ஜெயிச்சுட்டு இருக்கான். இப்படியே ஜெயிச்சுட்டு இருக்கிற இவனுக்கு கடைசியில் 88 வயசாச்சு. வயசாயாச்சு, கழவன் ஆயாச்சு அஜாமிழன். அவனுக்கு 10 புத்திரர்கள் இருக்கா. என்னவோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கான் பூர்வ ஜென்மத்தில். அதனால அந்த 10 புத்திரர்கள்ல கடைசி புத்திரனுக்கு நாராயணன் அப்படின்னு பேர் வச்சு. எப்படி வைக்க தோணித்தோம். நாராயணன்ங்கிறது எவ்வளோ அழகான நாமம் இல்லையா, நாகரீகமாக இருக்குது, ரொம்ப ஸ்டைலாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வச்சுருக்கேன். இந்த காலத்துலேயும் அது வைக்க மாட்டான். கிச்சு குச்சு நல்லதான் வைப்பான். அது சொன்னால் 6 வருவாளோ யமதூதாள் வருவாளோ வேறு ஏதாவது வருமோ தெரியாது கடைசி காலத்தில். ஆனால் நாராயணன் என்னோ வச்சு விட்டான் அவன். அது என்னாச்சு, இப்படி இந்த நாராயணன் சொல்கிற குழந்தை வீட்டுக்கு ரொம்ப ஸ்னேகம் அஜாமிழனுக்கு. எப்போ அந்த குழந்தை இப்படி விளையாடணும், நாராயணா அங்கே வாடா, நாராயணா அதை எடுத்துட்டு வாடா, நாராயணா இங்கே இப்படி விளையாடுறா அப்படின்னு நாராயணா 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 நாராயண நாராயணா ஆவர்த்தி ஆகிட்டே இருக்கு அவனோட ஜீவிதத்துக்கு. அந்த கடைசி நாட்களில் அது வந்து ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருக்கு அஜாமிழனுக்கு. இப்படியே ஆவர்த்திச்சுட்டு இருக்கிற இவன் கடைசியில் 88 ஆயுடுத்தேன். அதனால எப்போ இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்னு இருக்கிற சமயமா அந்த ஒரு கடைசி நிமிஷம் வந்துடுத்து. அப்படியே தீர்க்க சுவாசம் விழிச்சுட்டு அப்படியே கடற்கறான். கையை அணக்க முடியறதில்லை, காலை அணக்க முடியறதில்லை, கண்ணை திறக்க முடியறதில்லை. அங்கேருந்து என்னென்னலாமோ தெரிய ஆரம்பிச்சு கொடுத்து பார்த்தா யமதூதர்கள் அதே நான் முன்னாடி சொன்ன மாதிரியே கண்ணங்கரையன்னு 3 பேர் வந்திருக்கா, பெரிய கொம்போட தம்ஷ்டர்களோட. இவாளோட இந்த பீகர ரூபங்கள் கண்டு அஜாமிழன் நடுங்கி வரைச்சு கடைசியில அவனுக்கு கொஞ்சம் சக்தி இருக்கான். அந்த சக்தியை உபயோகிச்சுட்டு தூரே கிரீடனகா சக்தம் புத்திரம் நாராயணாத்வயம் நாராயணா அப்படின்னு தன்னோட சமஸ்தமான சக்தியை எடுத்துட்டு கூப்பிடுறான். கூப்பிட்டது ஆற தன் குழந்தைன்னு நினைச்சிட்டு அந்த பாவத்தோட என்னவோ அந்த சின்ன குழந்தை வந்து காப்பாற்றும் அப்படின்னு நினைச்சிட்டு கூப்பிடுறான். அந்த நாராயண நாமத்தோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்கலை. அந்த குழந்தையோ அங்க விளையாடிட்டு இருக்கே, குழந்தைகள் வேற குழந்தைகள்லாம் சொல்றது உன்னோட அப்பா கூப்பிடுறாடா நாராயணா, அது வயசான கிழவன் கத்தின்னு கிடக்குறது அப்படின்னு சொல்றது. அது எது குழந்தையும் பார்த்துக்காது, சரீர பந்துக்களையும் நம்பவே முடியாது. என்னாச்சு, இந்த அஜாமிழனானா இது வரும் காப்பாற்றும் அப்படின்னும் என்ன இதை கடைசி தடவை ஒருக்கா பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையால நாராயணான்னு கூப்பிட்டுட்டான். நாராயண நாம ஆருக்கு சொந்தமோ அங்கேருந்து அவர் என்னன்னு கேட்கிறார். ஏன்னா அடுத்த நிமிஷமே அபயம் அப்படின்னு சப்தம் கேட்கறது, ஒரு திவ்யமான பிரகாசம் உண்டாகிறது. 4 பேர் சங்க சக்கர கதாதிதிகளா, வனமாலை பொருள பீதாம்பரதாரிகளா, நீலமேக சியாமலர்களா 4 பேர் வரா. அபயம் அப்படின்னு சப்தம் முன்னாடி வரா. இவாளோ இந்த யமதூதாளோ 3 பேர், இவா 4 பேர் வந்திருக்கா. விஷ்ணு தூதாள்ல அந்த 3 பேர் 3 யமதூதர்களை தடுக்கிறா. ஒருத்தர் முன்னாடி வந்து அபயம் அப்படின்னு அஜாமிழனுக்கு காமிக்கிறார். யமபாஷத்தால கட்டி போட்டிருக்காளே அஜாமிழன், அந்த யமபாஷத்தை எல்லாம் மாத்தரா இந்த விஷ்ணு தூதாள். அஜாமிழனால கொட்ட இது என்ன நடக்கிறது, ஒரு சைடுல ரொம்ப கண்ணங்கரையில், ஒரு சைடுல ரொம்ப பிரகாசமா அஜாமிழன் பார்க்கறான். விஷ்ணு தூதாள் யமதூதாள் பார்க்கறா. இது என்னது, நீங்க எல்லாம் 6 அப்படின்னு யமதூதர்கள் கேட்குறாங்க. நீங்கள்லாம் 6 எங்கேருந்து வந்திருக்கள், உங்கள் சுவாமி யாரு அப்படின்னு கேட்டதுமே விஷ்ணு தூதர்கள் அதெல்லாம் அங்கே இருக்கட்டும், ப்ரூத தர்மஸ்ய நசத்வம் யஜ்ஜ தர்மஸ்ய லக்ஷணம், என்ன காரணத்தால் இந்த அஜாமிழனை அழிச்சுட்டு போக வந்திருக்கள், எந்த தர்மத்தை ஆதாரமாக வச்சுட்டு அஜாமிழனை அழிச்சுட்டு போக வந்திருக்கள் அப்படின்னு கேட்குறா. அவள் கேட்கறதே கம்பீரமான அவளோட மேக கர்ஜனை மாதிரி இருக்கு அவளோட சவுண்டு சப்தம். அப்படி கேட்டதுமே தர்மம்னா என்னது, அதர்மம்னா என்னது, 6 சிக்ஷிக்கணும் 6 சிக்ஷிக்க கூடாது அப்படின்னு கேட்குறா. அப்படி கேட்டதுமே யமதூதர்கள் சொல்றா, தர்மம் நாங்கள் சொல்றோம், எங்க சுவாமி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கார். வேத பிரணிஹிதோ தர்மோ தர்மஸ் அதர்மஸ் தத்விபர்யயஹ வேதோ நாராயண சாக்ஷாத் ஸ்வயம் புரிதி சுஷ்ரும வேத பிரணிஹிதோ தர்மோ யதர்மஸ்தத்விபர்யயஹ. என்னது தர்மம் அப்படின்னு கேட்டாலே வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் தர்மம். அதர்மம்னா என்னது, அதுக்கு விபரீதமா பண்ணக்கூடிய கர்மங்கள் அதர்மம். சரி, வேதம் எது ஆதாரமா வச்சுட்டு இருக்கு, வேதோ நாராயணஹா சாட்சாத், வேதம் நாராயணனோட ஹிருதயம் அப்படின்னு தான் எல்லா பெரியவாளும் சொல்றா.
அப்ப அதை ஆதாரமா வச்சுட்டு தான் இந்த ஜீவனை அழிச்சுட்டு போகணும், நரகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு வந்திருக்கோம். நிறைய ஜீவராசிகள் உலகத்துல இருக்கே, எல்லாம் நிறைய கர்மங்கள் பண்ணிட்டே இருக்கு. அந்தந்த நிமிஷம் கர்மம் இல்லாம ஒரு நிமிஷம் கூட யாருக்கும் இருக்க முடியாது. நான் கர்மமே பண்ண போறதில்லை அப்படின்னு சும்மா உட்கார்ந்தாலும் சும்மா உட்கார்றதுன்னு ஒரு கர்மமாக்கம். அதனால அந்த கர்மம் ஆகிட்டே இருக்கு. அப்ப கர்மம் இல்லாம யாருக்குமே இருக்க முடியாது. அப்போ இவ பண்ணற கர்மத்தை எல்லாம் சாட்சிகள் பார்த்துட்டு இருக்கா. சாட்சிகள்னா ஆறு அப்படின்னு கேட்கறது, சூரியோக்னி கம்மருத்காவஹ சோமஹ சந்தியாஹனி திஷஹ. சூரியன் பார்த்துட்டே இருக்கார் சாட்சியா, சூரியன் அஸ்தமிச்சா சந்திரன் பார்த்துட்டே இருக்கான், காற்று எல்லா இடத்துலையும் வீசிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன கர்மம் பண்றோங்கிறது வாயுதேவன் பார்த்துட்டு இருக்கார், ஜலம் பார்த்துட்டு இருக்கு, அக்னி பார்த்துட்டு இருக்கு, எல்லாமே சாட்சி. அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், என்ன சரியா பண்ணுறோம் எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்கா. எல்லாம் கணக்கு இருக்குது சித்திரகுப்தன் கையில். அப்போ அந்த கணக்கு பிரகாரம் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் நிறைய பாவம் பண்ணித்தா புண்ணியம் பண்ணித்தாங்கிறத பார்ப்போம். நிறைய பாவம் பண்ணியிருக்குன்னா நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்து அந்த ஜீவாத்மாவை அழைச்சிட்டு போய் நரக யாதனைகளை அவளுக்கு கொடுப்போம். எதுக்கு தண்டனை கொடுக்குறோன்னா அவள் பாவம் எல்லாம் தீரணும் அப்படின்னு. அப்போ அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ இவன் அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கோம். இவன் யாரு தெரியுமா? இவனோட பேர் அஜாமிளன். இந்த அஜாமிளன் உன்னதமான பிராமண குலத்துல பிறந்தான், வேதஞனா இருந்தான், சந்தியாவந்தனாதி கிரியைகள்லாம் சரியா பண்ணிட்டு இருந்தார். ஆனா ஒரு சமயம் காட்டுக்கு போய் தர்பை முதலானவையெல்லாம் சேகரிக்க போனதுமே அங்க ஒரு புல்லட்டை தேசி மதுபானம் பண்ணி நர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டான். காம வாசனை முன்ஜென்மத்துல எல்லாம் அனுபவிச்சதான அந்த காரியங்கள் ஞாபகம் கொடுத்து அவனை பிரேரணை பண்றது. அந்த வாசனையை ஜெயிக்கிறதுக்கு அவனுக்கு முடியலை, மனசால அடக்க சிரமிச்சான், அவனால முடியலை. அதனால அவள்கிட்ட வசமதனா போய் அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக கொண்டு பகுவிதமான பாவங்கள் பண்ணான். கெட்டின மனைவி, அக்னி சாட்சியான மனைவியை தியஜிச்சான், அப்பா அம்மையை தியஜிச்சான். இவளை சந்தோஷப்படுத்துறதுக்கு கொலை பண்ணினா, என்னதான் பண்ணலை இவன் அப்படின்னு சொல்றான். அவ இதுக்கெல்லாம் இவன் பல அனுபவிச்சுதானே ஆகணும், அதனால இவனை அழிச்சுட்டு போக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ற. பிராயஷ்சித்தம் ஒன்றும் இவன் பண்ணலே, அதனால அழிச்சுட்டு போக போறோம் அப்படின்னு சொன்னதுமே விஷ்ணு பார்ஷதர்கள் சிரிக்கிறார். அபாபேஷு தண்டோ யர்த்ரியதே விதா விதா, அபாபேஷு தண்டோ யர்த்ரியதே விதா. அஹோ கஷ்டம். உலகத்துல அவளுக்கு தண்டனை கொடுக்கின்ற அதிகாரிகளே தப்பா காரியங்கள் பண்ண ஆரம்பிச்சதுன்னா பாவம் பண்ணாதவாள்லாம் எங்க போய் பழைப்பா அப்படின்னு கேட்குற. அதுக்கு என்ன அர்த்தம்? இவன் ஒரு பாவம் பண்ணலை அப்படின்னு. அஜாமிளன் ஒரு பாவம் பண்ணலையா? இவள்லாம் பார்க்கறா, யமதூதாள் பார்க்கறா. அது எப்படி அயம் ஹிருத நிர்தேஷோ ஜன்ம கோட்யம் ஹசாமபி யத்யாஜஹார விவசோ நாம ஸ்வஸ்யயனம் ஹரே. இவன் ஜன்ம கோட்டி சஹஸ்ர கோட்டி ஜன்மம் இவன் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கானோ எல்லா பாவமும் கரைஞ்சு போச்சு. எப்போ? வியாஜகா, என்னோ வியாஜத்தால இவன் கடைசியில அந்த கடைசி மூச்சு போகிற சமயமா நாராயணா அப்படின்னு ஹரிநாமத்தை சொன்னானே, அதனால அவன் காப்பாற்றப்பட்டு விட்டான் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளோ ஆச்சரியப்படுறா. ஹரிநாமம் ஆரையெல்லாம் காப்பாற்றும், நாராயண நாமம் ஆரையெல்லாம் காப்பாற்றும். ஸ்தேன சுராபோ மித்ர பிரம்மஹ குரு தல்பகஹ ஸ்ரீராஜ பித்ருகோ ஹந்தா ये च पादकिनो परे सर्वेषाम् अप्यघवताम् इदमेव सुनिष्कृतं नाम व्याहरणं विष्णोर्यतस्तद्विष விஷயாமதிஹ. இதுன்னு புதிய தர்மமா இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்படுறா. இதுதான் பாகவத தர்மம் அப்படின்னு சொல்றேன். சாமானிய தர்மத்தை யம தர்மராஜாவோடு அந்த தூதர்கள் சொன்னா, சாமானியமான தர்மம் ஜென்ரல். சாமானிய தர்மத்தோட ஒரு படி மேல பாகவத தர்மம். அந்த பாகவத தர்மத்தை விஷ்ணு பார்ஷதர்கள் உபதேசம் பண்றா. எவ்வளோ கொள்ளையடிச்சிருந்தாலும், நிறைய கள்ளு குடிச்சிருந்தாலும், மித்திரர்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவளை வதம் பண்ணியிருந்தாலும், பிராமணனை வதம் பண்ணியிருந்தாலும், குரு தல்பகா குருதாரத்தை அபகரிச்சிருந்தாலும், ஸ்திரீ ராஜ பித்ரு கோஹந்தா ஸ்திரீக்களை வதம் பண்ணாலோ, ராஜாவை வதம் பண்ணாலோ, பித்ருக்களை வதம் பண்ணாலோ, இல்லை கோக்களை வதம் பண்ணாலோ, எந்த ஒரு பெரிய பாவம் வருமோ எல்லாம் நாராயணா அப்படின்னு ஒரு நாமம் சொன்னா போயிடுவான். ஆச்சரியப்படுறா யமதூதர்கள். சாங்கேத்யம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவ வா வைகுண்ட நாம கிரஹணம் அசேஷாகஹரம் விதுஹு பதிதஸ்கலிதோ பக்னஹ சண்டஷ்ட
तप्ताः हरिरित्यवशेनाः पुमान्नार्हति यातनां गुरूणां च लघूनां च गुरूणि च लघूनि च प्रायश्चित्तानि पापानां ज्ञात्वोक्तानि महर्षिभिः तैस्तान्यघानि पूयन्ते तपोदानजपादिभिः नाधर्मजं तद्हृदयं तदवीशाङ्घ्रिसेवया சாங்கேத்யம் பாரிஹாஸ்யம் வா. பாகவத தர்மத்தை மீண்டும் சொல்றா. நாமத்தை எப்படி சொல்லணும், நாமத்தோட மகத்துவம் தெரிஞ்சுட்டு நாம காப்பாற்றும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு சொன்னா தான் அதோட பலம் கிடைக்குமா? இல்லை. சாங்கேத்தியம் அதோ போகிறான் பாரு ராமன் அப்படின்னு சொன்னாலும் ராமன் அப்படின்னு வந்து கொடுத்தேன் அதனால காப்பாற்றும். பாரிஹாசியம் அசட்டு ராமா அப்படின்னு திட்டரா ராமசப்தத்துக்கு அவமானம் கூடி ஆனாலும் ராமநாமம் காப்பாற்றும். ஸ்தோகம் கிருஷ்ணா ராமா கோவிந்தா அதை போகிறது வர அப்படின்னு விளையாட்டி பாட்டு பாடுற மாதிரி நாமத்தை சொன்னாலும் அது காப்பாற்றும். ஹேளனமேவா ராமன் கிடக்கிறான் அப்படின்னு ஹேளனம் பண்ணி பேசினாலும் ராமநாமம் காப்பாற்றும். வைகுண்ட நாம கிரகணம் எந்த ஒரு வியாஜத்திலையா இருந்தாலும் அந்த பகவான் வைகுண்டனோட நாமத்தை நாக்கு நுனியில அதை சொன்னா கூடி காப்பாற்றும். அப்படி இருக்கிற அந்த நாமம் பதித ஸ்கலிதோ பக்னா தாழ விழுந்தாலும் ராமா நாராயணா சொல்லலாம். ஸ்கலிதா பக்னா கை காலெல்லாம் முறிஞ்சாலும் சொல்லலாம். சந்தஷ்ட ஸ்தப்தா எந்த ஒரு நிலையில இருந்தாலும் திரௌபதி கூட கூப்பிடலையா? எந்த நிலையில இருந்தா? விலகி இருந்தா. ஸ்திரீகளுக்கும் கூப்பிடலாம், புருஷர்களுக்கும் கூப்பிடலாம், சின்ன குழந்தைகளுக்கும் கூப்பிடலாம், ரோகிகளுக்கும் கூப்பிடலாம், பாபிகளுக்கும் கூப்பிடலாம், யாருக்கு வேணா கூப்பிடலாம். யாரு கூப்பிட்டாலும் அவ எவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த பாவத்தை தீர்க்கும். குருணாம் ச லகுணாம் ச குருணி ச லகுனி ச பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த பாவத்தையும் தீர்க்கும், சின்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த பாவத்தையும் தீர்க்கும். அது என்ன பெருசா சின்னதா வந்து நாம பார்க்காது. பாவமா ஓ அப்படின்னு பாவத்தை தள்ளிவிடும் நாமம். பிராயஷ்சித்தானி பாபானானி மகர்ஷிபிகி. எப்படி மருந்து நேற்று சொன்னேன் ஒரு உதாரணம். மருந்தோட மகத்துவம் தெரிஞ்சுட்டு சாப்பிட்டாலும் தெரியாம சாப்பிட்டாலும் மருந்து குணப்படுத்தும். அது மாதிரி நாமங்கிறது அப்படி ஒரு அமிர்தம். கலியில எல்லாரையும் காப்பாற்றணும்னா நாமம் தான் வேணும், நாம தான் கதி அப்படின்னு சொன்னதுமே நாம பிரபாவத்தை கர்ஜனை பண்றா. விஷ்ணு தூதாள்லாம் யமதூதாளுக்கு ஒண்ணுமே பேச முடியலை. அவளோட அந்த வீரியம் பராக்கிரமம் அழகு எல்லாமே மயக்கிறது யமதூதர்களை. நீங்க போய் உங்க சுவாமி கிட்ட கேட்டுட்டு வாங்க அப்படின்னு விஷ்ணு தூதர்கள் சொல்லி அனுப்புறாளா யமதூதர்களை. அப்போ இது என்னது புதிய தர்மம், இது வந்து எங்களுக்கு சொல்லியே தரல எங்க சுவாமி, சரி கேட்டுன்னு தான் வரலாம் அப்படின்னு யமதூதர்கள் போனா அவ அப்பிரத்யட்சமானதுமே விஷ்ணு பார்ஷதால் அங்கே இருக்கார். அஜாமிளனுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, எங்கேருந்தோ வந்து இவாளாம் காப்பாத்துறாளே, என்ன நடக்கிறதுன்னே புரியலே. கடைசியில விஷ்ணு தூதாள்கிட்ட பேச போனதுமே அதுக்கு அவன் புண்ணியம் பண்ணிக்கலையா, அதனால விஷ்ணு தூதாள் மாட்டிவிட்டான், அவன் கண்ணுக்கு தெரியாம ஆயிட்டா. அப்போ அவன் மறைஞ்சதுமே இந்த அஜாமிளனுக்கு ஒரு ஞானோதயம் உண்டாகிறது. பத்தியா நாராயணா அப்படின்னு சொன்னதுமே கடைசி காலத்துல என் குழந்தை கூட என்னை காப்பாத்தலை, ஆனா எங்கேருந்தோ பகவானோட பார்ஷதாள் வந்துட்டு என்னை காப்பாத்திட்டாளே, அந்த நாராயணனுக்கு நம்ம ஜீவிதத்தையே அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு தோணிட்டு 88 இனி கொஞ்சம் வருஷங்கள் தான். அது என்ன பண்ணினா வயசான இந்த கிழவனான அஜாமிளன் தள்ளாம மொள்ள 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 ஹரித்வாரத்துக்கு போய் அந்த கங்கையோடு அந்த ஒரு தீரத்தில் உட்காந்து நாராயண 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 அதே ஜெபிச்சுட்டு எந்த நாராயண நாமம் காப்பாத்திட்டோ அதே நாராயண நாமத்தை அநேக தடவை ஆவர்த்தி பண்ணி கடைசியில சகல பாபங்களும் நசிச்சு அஜாமிளன் அங்கே நிற்கவே அங்கேருந்து எந்த விஷ்ணு தூதர்கள் இந்த அஜாமிளனை காப்பாற்றினாலும் அவளே விமானத்தை எடுத்துட்டு வரா. அவளை பார்த்ததுமே சந்தோஷம் அஜாமிளனுக்கு. அப்படியே பிரதட்சிண நமஸ்காராதிகள் பண்ணி வா அஜாமிளா அப்படின்னு கையை கொடுத்ததுமே அவளை தொட்டதுமே என்னாச்சு, அஜாமிளனுக்கும் அதே ரூபம் கிடைச்சு கொடுத்து, சாரூப்பியம் கிடைச்சு கொடுத்து. பகவானோட சதுர்புஜாகாரனா பகவான் எவ்வளோ அழகா இருப்பாரோ அது மாதிரி அஜாமிளன் ஆயிட்டான். விமானத்தில் ஏற்றிண்டு அஜாமிளன் அழிச்சுட்டு போகிற சமயமா அதோ பாரு அஜாமிளா அப்படின்னு காமிச்சதுமே அந்த கங்கையில அஜாமிளனோட அந்த சரீரம் 88 வயசான அந்த கிழவ சரீரம் அப்படியே போகிறது. இவ்வளோதான். நாம சொன்னா சரீரம் போனது கூட நமக்கு தெரியாது, அந்த வெளி கூட நமக்கு இருக்காது. மரண வேதனை ரொம்ப துஷ்கரமாக்கும். அதுலேருந்து கூட பகவான் பக்தாளை காப்பாத்துறார். அந்த நாம சுகத்துல எல்லாம் நம்ம மறந்து விடுவோம் அப்படின்னு ஹரிநாம பிரபாவத்தை சொன்னா அப்படி அஜாமிளனுக்கும் கதி கொடுத்துதான் நாமம். அஜாமிளன மாதிரி பாவிகளா இருக்கிற கலியுகவாசிகளுக்கு நாமந்தான் கதி அப்படின்னு சேதோ தர்ப்பணமார்ஜனம் பவமஹாதாவாக்னி நிர்வாபணம் ஸ்ரேய கைரவ சந்திரிகா
ஆனந்தாம்புதிவர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருதாஸ்வாதனம் சர்வாத்மஸ்னபனம் பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் பரம் விஜயதே. இந்த ஸ்லோகம் சிக்ஷாஷ்டகத்திலேருந்து எடுத்தது. சைத்தன்ய மகாபிரபு எழுதினது. சைத்தன்ய மகாபிரபுவே நாமத்துக்காகவே வந்திருக்கார். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. கலியுகத்தில் இந்த நாமம், இந்த ஒரு மகாமந்திரத்தை பிரச்சாரணம் பண்ணது மகாபிரபு. அவரோட பிறந்த நாடா இருந்தது நேற்று நாள். இன்னைக்கு நாம பிரபாவம். அவர் சொல்றார், சேதோ தர்ப்பணமார்ஜனம் பவ மகாதாவாக்னி நிர்வாபணம். பவம்ங்கிறதே ஒரு பெரிய மகாதாவாக்னி. அதுலேருந்து நம்ம காப்பாற்றப்படணும்னா சர்வாத்ம ஸ்னபனம் பண்ணணும். தலையிலேருந்து கால் வர முழுகடிச்சு குளிக்கணும். குளிச்சா நம்மளோட அசுத்திகள் எல்லாம் போயிடுமே. அது மாதிரி பாபமும் ஒரு விதமான அசுத்தி தானே. அதெல்லாம் போகணும்னா நாம சங்கீர்த்தனம், கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம் தான் பண்ணணும். அதுக்கு ஜெய் அப்படின்னு சொல்றாரு சிக்ஷாஷ்டகத்தில். அப்படி நாம பிரபாவம். அது யமதூதர்கள் அங்கேருந்து வரா சொல்லி அனுப்பினா இல்லையா, யமதர்மராஜா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு. யமதர்மராஜா கிட்ட தலையை எத்தினிச்சுட்டு வந்தது இருந்ததுமே யமதர்மராஜா கேட்கிறாள், எங்க அஜாமிழன் எங்க பிடிச்சிட்டு வர போனேடே? அவன் போயின்னு கத்தினா. அது எல்லாரும் அப்படிதான் கத்துவா. கடைசி காலத்துல எல்லாரும் தான் கத்துவா. கத்துறான்னு சொல்லிட்டு பிடிக்காம வந்திருக்கடா, நான் அப்படி சொல்லி தந்துட்டே உங்களுக்கு அப்படின்னு சொன்னதுமே, இல்லை இல்லை அவன் கத்தினது வேற விதமா கத்தினான். அவன் எப்படி கத்தினா, என்ன கத்தினா? நாராயணா அப்படின்னு கத்தினான். நாராயணான்னு கத்தினானா? நாராயணான்னு கத்தினானா? சிரசுக்கு மேல கை குடிச்சுட்டு யமதர்மராஜா எழுந்திருக்கிறார். அவர் கண்கள்லேருந்து தாரியா கண்ணீர் வருது, மேனி எல்லாம் சிலிர்க்கிறது. இது என்னது, நம்ம மகாராஜாவை இப்படி பார்த்ததே இல்லையே அப்படின்னு யமதூதர்கள் ஆச்சரியப்பட்டு பார்த்ததுமே யமதர்மராஜா சொல்றார், ஏ சாதவஹ சமதுஷா பகவத் பிரபன்னாஹ தான் மோகசீதத ஹரே கதயா அபிபுக்தான். எங்கெங்க சமதர்ஷிகளான சாதுக்கள் இருக்காளோ, பகவன் நாமம் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறவாள் இருக்காளோ, அவ பக்கத்திலேயே போகக்கூடாது. அவளை காப்பாத்துறது யார் அப்படின்னு கேட்டுன்னா பகவானோட கதை. இப்படி வச்சுட்டு இருக்காரு கதைய அந்த சாது முன்னாடி. யாராவது வந்தா கதையால அடிச்சு விரட்டுவார். அதனால பகவானால காப்பாற்றப்பட்ட ஜீவன் அது. நாமம் எந்த ஜீவன் சொல்றதோ அதனால அது பக்கத்திலேயே நீங்க போகக்கூடாது. பின்ன யாரை கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டதுமே, தான் ஆனயத்வமசதோ விமுகான் முகுந்த பாதாரவிந்த மகரந்த ரசாதஜஸ்ரம் நிஷ்கிஞ்சனை பரமஹம்சகுலே ரசஜ்ஞை ஜுஷ்டாத்ரிஹே நிரயவத்மனி பத்த கிருஷ்ணான் ஜிஹ்வானவத்தி பகவத்குணநாமதேயம் சேதஸ்ச நஸ்மரதி தச்சரணாரவிந்தம் கிருஷ்ணாயனோ நமதி யச்சிர ஏகதாபி தானானயத்வமசதோ கிருத விஷ்ணு கிருத்யான். ஏதொருத்தனோடு நாக்கு ஒரு தடவை கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுறதையோ அவனை கொண்டு வாங்க. ஏதொருத்தனோடு மனசு ஒரு க்ஷணம் நீலமேக சியாமளனா இருக்கிற வேணுகோபாலன் நினைக்கலையோ அந்த மனசு உள்ளவனை கொண்டு வாங்கோ. எந்த பகவானோட சரணாரவிந்தத்தை அந்த மனசு நினைக்கலையோ அந்த அபக்தனை கொண்டு வாங்கோ. கிருஷ்ணனை ஜீவிச்சிருக்கிற அந்த சமயத்துல ஒருக்கா கூடி தலை குனிச்சு நமஸ்காரம் பண்ணாதவன் எங்கேயோ இருந்தா அவனை கூட்டிட்டு வாங்கோ. இந்த மாதிரி அசக்திகளுக்கு தான் இந்த நரகத்துல இடமே தவிர பகவான் நாமத்து உச்சாரணம் பண்றவாளோ பாகவதாளாவோ இருக்கிறவாளுக்கு இடம் இல்லை அப்படின்னு யமதர்மராஜா அந்த பாகவத தர்மத்தை இன்னும் சுஸ்திரமா சொல்றாரு. இந்த பாகவத தர்மம் கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும், என்ன மாதிரி இருக்கிறவா. இதை நான் இப்போ உங்களுக்கும் சொல்லி தந்தேன். இதை ஒரு காலம் மறக்காதீங்கோ. எங்கெங்க பகவானோட நாமம் கேட்கறதோ அந்த திசையை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு அப்படியே யூட்டன் அடிச்சு போயிடுவோம் அப்படின்னு யமதூதர்கிட்ட பகவான் உபதேசம் இந்த தர்மஸ்வரூபனான யமதர்மராஜா சொல்றார். அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது அப்படின்னு கேட்கறத மேற்கொண்டு பிரச்சேதசுக்களோட புத்திரன் தக்ஷன், அந்த தக்ஷனோட கதையை ஆரம்பிக்கிறார். பிரச்சேதசுகளோட வம்ச விஸ்தாரம் எப்படி உண்டாச்சு, பிரியவிரதனோட வம்சம் அது எப்படி முன்னாடி வந்தது அப்படின்னு கேட்கிறார். பிரச்சேதசுகளோட வம்சத்தை பற்றி கேட்கிறார், துருவனோட வம்சம். இப்போ பிரச்சேதசுகள் என்ன பண்ணினா, மாரிஷேல ஒரு புத்திரன் தக்ஷன் உண்டானான் அப்படின்னு சொல்றாரு. சிருஷ்டி எப்படி புரோகமிச்சது அப்படின்னு கேட்டது, தக்ஷன் வந்துட்டான். ஆனால் சிருஷ்டி பண்ணத்துக்குடையதான சக்தி தக்ஷனுக்கு இருக்கலையா. அப்போ அந்த ஒரு சக்தி தனக்கு கிடைக்கணும்னு தான் என்ன பண்ணணும், பகவானை தபஸ் பண்ணணும்.
பிரம்மதேவனும் உபதேசம் பண்ணினார். அப்ப என்னாச்சு? தக்ஷன் அகமர்ஷனம் அப்படின்னு ஒரு தீர்த்தம், அந்த தீர்த்தத்துல போய் பகவான அழகான ஒரு ஸ்தோத்திரத்தால பகவானை பிரீத்திப்படுத்தலாம் அப்படின்னு அந்த ஸ்தோத்திரத்தை இருக்கிறார். அந்த ஸ்தோத்திரத்துக்கு நாமம் ஹம்சகுஹ்யம் அப்படின்னு. அந்த ஹம்சகுஹ்ய ஸ்துதிச்சு பகவானை பிரீத்திப்படுத்துறார். நம பராயா விததானுபூதயே குணத்ரயாபாச நிமித்த பந்தவே அதிருஷ்டதாம்னே குணதத்துவ புத்திபிர் நிவృத்தமானாய ததே ஸ்வயம்புவே நயஸ்ய சக்ஷம் புருஷோ வைதி சக்யுः சகாவசன் சம்வசத புரேஸ்மின் குணோ யதா குணினோ வியக்ததிருஷ்டே தஸ்மை மகேஷாய நமஸ்கரோமி. ஹே பகவானே, மாயா குணங்களுக்கெல்லாம் அதீதமாக இருக்கக்கூடிய பரம புருஷோத்தமா உங்களை நமஸ்காரம் பண்றேன். சரீரத்துல ஆத்மா கூட வசிச்சுட்டு கேளே அந்தர்யாமி ரூபேன உங்களை யாருக்குமே கிரகிக்க முடியாதே. இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் பரமேஸ்வரனை தெரிஞ்சுக்கக்கூடியதான தன்மை இல்லையே, அதனாலேயே நீங்கள் அதோக்ஷதன் அப்படின்னு தெரியப்படக்கூடியவர். சுத்தமான சமாதியில மாத்திரம்தான் பகவானை பிரத்யட்சமாக முடியும். ஹிருதயத்துல அக்னி மாதிரி அந்த பரமாத்மாவை யோகிகள்லாம் அப்படி சாட்சாத்கரிக்கிறார். மாயையை அதிஜீவிச்சா தான் பகவானை தெரிஞ்சுக்க முடியும், அனுபவிச்சு தெரிஞ்சுக்க முடியும். வாக்குக்கும் புத்திக்கும் இந்திரியங்களுக்கெல்லாம் அபார்பட்டு இருக்கக்கூடியவர் நீங்கள், எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியவர் நீங்கள் அப்படின்னு ரொம்ப அழகா இந்த ஹம்சகுஹ்ய ஸ்துதி போகிறது. இப்படியே ஸ்துதிச்சு கடைசியில பகவத் தரிசனம் கிடைக்கிறது. ऋतपाद सुवर्णासे प्रलम्बाष्टमहाभुजः चक्रशङ्खासि चर्मेषु धनुपाशगदाधरः पीतवासा घनश्यामः प्रसन्नवदने क्षणः वनमालानिदीताङ्गो लसक्षीवत्सकौस्तुभः महाकीटकटकः स्फुरन्मकरकुण्डलः काञ्जङ्गुलीयवलय नूपुराङ्गदभूषितः त्रैलोक्यमोहनं रूपं बिभ्रत्रिभुवनेश्वरः वृदो नारदनन्दादि पार्षदैः सुरयूथपैः सुवर्णांसे प्रलम्बाष्टमहाभुजः. தக்ஷன் பார்க்கிறான் தன் முன்னாடி வேதஸ்வரூபனான கருடனோடு இரு தோள்கள்ல பாதத்தை வச்சுண்டு அஷ்டபுஜத்தானான பெருமாள் தர்சனம் கொடுக்கிறார். அஷ்டபுஜ பெருமாள் முன்னாடி சொன்னீங்க 3 இடத்துல வருவார். அஷ்டபுஜத்தான் தக்ஷனுக்கு தர்சனம் கொடுத்து அவர் பாகத்தில் எப்படி ஆகா பீதாம்பர காரியா கனஷ்யாமஹா நல்ல சித்தமான மழமேகத்தோடு நிறம் பிரசன்னவதனேஷணஹ பிரசன்னமான முகாம்போஜம் சாந்தமே வடிவமான அந்த ரூபம் வனமாலை கழுத்துல போட்டு ஸ்ரீவத்ச கௌஸ்துபத்தோட பகவான் தகதகால ஜலிக்க இந்த பகவானை பார்த்து நமோ நமஹா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுறான் தக்ஷன். பகவான் பார்க்கிறார், தக்ஷா லோகக்ஷேமத்துக்காய் கொண்டு நீ தபஸ் பண்ணியிருக்காய், அந்த தபஸ்ல நான் பிரீதனாடி லோகத்துல சிருஷ்டி நல்லா புரோகமிக்கணும், அதுக்காகத்தான் முன்னாடி வந்திருக்கேன். உனக்கு சிவத்வேஷம் இந்த பிறவிலையும் வரக்கூடாது. பிரம்மாவும் சிவனும் எல்லாம் நான் தான் அவதாரம் பண்ணி வந்திருக்கேன், அது தெரிஞ்சுக்கோ. தபஸுங்கிறது என்னோட ஹிருதயமாகும், வேதம் என்னோட சிரஸாகும் அப்படின்னெல்லாம் பகவான் சொல்றார். கடைசியில அசிக்னி அப்படிங்கிற ஒருத்தி அந்த தேவியை கல்யாணம் பண்ணிக்கோ தக்ஷா, அவளை பாரியா ஸ்வீகரிச்சுண்டு நிறைய சந்தானங்கள் உனக்கு உண்டாகட்டும், பிரஜாபத்தி ஏற்படட்டும், மாயையிலும் நீ பட்டு ஒழலாம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பகவான் பூர்ணமா அனுகிரகம் பண்ணி தக்ஷனை சந்தோஷமா பகவானை நமஸ்காரம் பண்றார். உடனே பகவான் மறைஞ்சு விடுறார். இப்போ தக்ஷன் பஞ்சஜனனோடு புத்திரியாகும் அசிக்னி. இந்த அசிக்னியை கல்யாணம் பண்ணிட்டு 10,000 புத்திரர்களை சிருஷ்டி பண்றாரு. இதுனா 10,000 புத்திரர்கள் ஒருத்தருக்கு ஜனிக்குமா அப்படின்னு கேட்பேன். இல்லை சிருஷ்டி பிரம்மாவோட புத்திரனா இருந்தவர் அல்லவா தக்ஷன் பிரஜாபதி, அதனால இதெல்லாம் அவளுக்கு தபசக்தியால பண்ண முடியும். அப்படி 10,000 ஹரியஸ்வர்கள் அப்படின்னு சிருஷ்டி பண்ணி விட்டுடுறார். சொல்றார், ஹரியஸ்வர்களே நீங்க போய் தபஸ் பண்ணுங்க பகவானை, தபஸ் பண்ணி சக்தி ஆர்ஜிச்சுட்டு என்னோட சிருஷ்டியை புரோகமிக்கணும், நீங்கள் என்னோட காரியத்துல நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்றார்.
அப்போ ஹரியஸ்வரர்கள் அப்படியே ஆகட்டும் தந்தையாரே அப்படின்னு சொல்லிட்டு நேர தட்சிண திசைக்கு வரா. எங்க வரா? நம்ம நாராயண சரஸுக்கு வரா. அந்த நாராயண சரஸோட தீரத்துல வந்ததுமே கடின தபசு பண்ணலாம் அப்படிங்கிற நிச்சயத்தோட அந்த சரஸுக்குள்ள இறங்க போகிறா. அப்போ ஆறு வரா, நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண 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 அப்படின்னு நாராயண நாமம் கேட்கறது ஆறு பார்த்தா அதோ நாரதர் வரார். பூர்வ பிறவியில தக்ஷனோட சகோதரன் தானே நாரதர், சித்தப்பா வராரு அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சோம். அப்போ நமஸ்காரம் பண்றார். நாரதர் இப்போ ஏற்பட்ட பாகவதோத்தமன். இப்போ நாரதரை பார்க்குறேன். இப்போ நாரதர் என்னம்மா 10,000 பேருமா சிறந்துட்டு எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டதுமே அவ சொல்றா, எங்க அப்பா தக்ஷன் சிருஷ்டியை புரோகமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிருஷ்டியெல்லாம் நீங்க எதுக்கு பண்ணணும், அதை விட உன்னதமான ஒரு காரியம் நான் சொல்றேன். ஒன்றும் தெரிஞ்சுக்காம நீங்க இதுல இறங்கக்கூடாது. நான் ஒரு ரிட்டில் சொல்றேன், கடங்கதை சொல்றேன், அதை கண்டுபிடிக்கும். என்னது கடங்கதை? ததைக புருஷம் ராஷ்டிரம் தில்லம் சாதிருஷ்ட நிர்கமம் பகுரூபாம் ஸ்திரியம் சாபி புமாம் சுந்தரீபதிம் நதி உபயதோ வாஹ பஞ்ச பஞ்சாத்புதம் கிருஹம் क्वचिद्हंसं चित्रकथं क्षौपव्यं क्षौरभव्यं स्वयं कथं स्वविपुरादेश विद्वांसो विपश्चितः अनुरूपम् अविद्वांसो विपश्चितः अनुरूपमविज्ञाय अहो सर्गं करिष्यथ तथैकपुरुषं राष्ट्रं பூமியோடு அச்சம் உங்களுக்கு நீங்க பார்த்துருக்காடா? பூமியோட அந்தியம் நடந்த நீங்க பார்த்துருக்காடா? பூமி உருண்டதல்வா? அதுக்கு எண்டு நடந்தே இல்லை. சர்க்கிளுக்கு ஏது எண்டு தெரியாது, அதுக்கு இல்லை. அது நீங்க பார்த்துருக்காடா அப்படின்னு கேட்கிறார். அதை பார்க்காமலா சிருஷ்டிக்கு வந்துடுவா அப்படின்னு கேட்கிறார். ஒரு புருஷன் பரிக்கக்கூடிய ராஷ்டிரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்காடா? அது என்னது தெரியுமா? ஒரு உள்ள போகலாம், ஒரு குகை இருக்கு, அது உள்ள போகலாம், ஆனா போனவாளுக்கு வெளியில வர முடியாது. அது என்ன குகை தெரியுமா? ஒரு வியபிச்சாரிணியான ஸ்திரீ, அவளுக்கு அநேகம் புருஷர்கள் உண்டு. அவள் யாரு தெரியுமா? அவளுக்கு அநேகம் புருஷர்கள் இருந்தாலும் ஒரு புருஷன் அவளோட பதி அப்படின்னு உண்டு. அவன் யாரு தெரியுமா? 2 திசையிலே ஒரே சமயம் ஒழுகி போகிற நதி இருக்கு, அது என்னது தெரியுமா? 25 கடகங்களோட ஒரு ஒரு வீடு இருக்கு, அது என்னது தெரியுமா? ஒரு ஹம்சம் இருக்கு, அது ரொம்ப அழகா பேசிட்டே இருக்கும், அது யாரு தெரியுமா? தனியே சுழல் இருக்கிற ஒரு சக்கரம் உண்டு, அதுக்கு அந்த அந்த சக்கரத்தோட ஆரங்கள் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அது என்ன சக்கரம் அப்படின்னு தெரியுமா? இப்படின்னு நிறைய கேள்விகள். யதார்த்தமான நிஜமான அப்பாவோட ஆட்சி என்னது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இப்படின்னெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறேன். அப்போ ஹரீஸ்வர்கள் பார்க்குறா, ரிடில்ஸ்னாலே அதுக்கு உள்ள ஒரு அர்த்தம் இருக்கும். வெளிப்படை பார்த்து அது புரிஞ்சு விடாது. இன்னும் அதை நம்ம மைண்டெல்லாம் போட்டு அதை டெட்யூஸ் பண்ணி நம்ம அதோட ஆன்சர் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அது மாதிரி ஹரியஸ்வர்கள் பெரிய புத்திசாலிகள். அவள் ஆலோசனை பண்ணுறான், இது என்னது அப்படின்னு ஆலோசனை பண்ணுறான். பூமி அற்றமில்லாத பூமி, அது என்னது அப்படின்னு கேட்கறத, பூமி வந்து கர்மக்ஷேத்திரம். இங்கே வந்தால் நம்ம கர்மம் பண்ணிகிட்டே இருப்போம். கர்மம் பண்ணி அதோட பலம் அனுபவிக்கிறதுக்கு பின்னியும் பிறவி எடுப்போம். அந்த பிறவிலையும் கர்மம் பண்ணுவோம், பின்னியும் பிறவி எடுப்போம், பின்னியும் பிறவி எடுப்போம். அது வந்து எண்ட்லெஸ்ஸாக ஒரு சைக்கிளாட்டமாக போயிட்டு இருக்கு. அதுக்கு எண்டே இல்லை. இப்போ அற்றமே இல்லாத பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது வந்து புரிஞ்சுது. ரெண்டாவது, ஒரு புருஷன் பறிக்கக்கூடியதான ராஜ்யம், ஒரே ஒரு ராஜா தான். அந்த ராஜ்யத்துல பிரஜைகளே இல்லை, அந்த ராஜா மட்டும் காலியான அந்த தேசத்தை பறிச்சுட்டு இருக்காரு. அது யாரு அப்படின்னு கேட்கறது, அதுதான் சாட்சாத் பகவான் அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்துக்குள்ளேயும் நினைச்சிருந்தா எல்லாமே அவர் தான். அவர் இல்லாம அந்நியதான் ஒரு வஸ்து இல்லை. அதனால அது பகவான் அப்படின்னு புரிஞ்சு விடுது. உள்ள போனா வெளியில வராத குகைங்கிறது என்னது அப்படின்னு கேட்கறது, வைகுண்டம் அப்படின்னு புரிஞ்சுது. எத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமங்கமான் பகவான் கீதையில கோஷிக்கிறார். வைகுண்டம் அப்படின்னு புரிஞ்சுது. அடுத்தது வியபிச்சாரிணியான ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்றாரு. சகுணமான புத்தி, இது பெருசு, இது சின்னது அப்படின்னு நம்ம புத்தி இல்லாம நமக்கு ஒரு புத்தி இருக்கு, நம்ம துவந்தங்களோட பாக்குறோம். அதுதான் அந்த வியபிச்சாரிணியான ஸ்திரீ. அவளுக்கு ஒரு புருஷன் அப்படின்னு சொல்றது, அது யாரு அப்படின்னு கேட்கறது, அதுதான் ஜீவன் அப்படின்னு சொல்லி தெரியறது. 2 திசைகள்லையும் ஒழுகக்கூடிய நதி என்னது? மாயை. மாயை அப்படின்னு தெரியறது. அடுத்தது 25 கடகங்கள் உள்ள கிரகம், அதுதான் 24 தத்துவங்கள். நம்ம சரீரம் எல்லாமே அதால தான் பண்ணப்பட்டிருக்கு.
10 இந்திரியங்கள், பஞ்ச மகாபூதங்கள், அதனோட தன்மாத்திரைகள், அந்த கரணங்கள் எல்லாமே சேர்த்தினா 24 வந்துவிடும். அப்புறம் ஒரு ஹம்சம், சித்திரகதை, ரொம்ப அழகாக கதை சொல்லக்கூடியதான ஹம்சம், அதாவதுனா குருநாதர். அதுக்கப்புறம் தனியாக சொல்லிட்டு இருக்கிற சக்கரம், அதுக்கு ஷார்ப் எட்ஜஸ் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. காலம் கொடியதல்லவா, நிறைய தனியாக சொல்லிட்டே இருக்கு. இப்படி நிறைய யதார்த்தமான அப்பா ஆறு அப்படின்னு கேட்கறது சாஸ்திரம் சொல்கிற ஆத்மியை தெரியாமல் நீங்கள் இது ஒன்றும் தெரிஞ்சுக்காமல் நீங்கள் வந்து சிருஷ்டி பண்ண போகிறீங்களே அப்படின்னு. இதெல்லாம் என்னதுக்கு சொல்கிறார்? பகவான் அடையணும், அந்த வைகுண்டத்துக்கு போகணும், நீங்கள் போனால் திரும்பி வரவே கூடாது அப்படின்னு அவரோட ஆசை. நாரதருக்கு வந்து இவாளெல்லாம் அந்த நிவர்த்தி மார்க்கத்துக்கு சொல்லி அனுப்பணும் அப்படிங்கிற ஆசை. அதனால இப்படியெல்லாம் கேட்டதுமே ஹரீஸ்வர்களுக்கு புரிஞ்சு கொடுத்து, ஓஹோ அப்படியா, சரி, நம்ம சிருஷ்டி காரியங்கள்ல ஈடுபட்டால் பின்னி நம்ம பிறக்கண்டி வர அற்றம் இல்லாத பூமியில் இருக்கிற மாதிரி. அதனால யதார்த்தமான அப்பாங்கிறது சாஸ்திரம் தான். சாஸ்திரம் சொல்லியிருக்கு பகவான் அடை அப்படின்னு சொல்லியிருக்கு. நல்லா பகவான் கிட்ட போகலாம் அப்படின்னு சிருஷ்டி பண்ணறதுக்குன்னு தபஸ் பண்ண போனவா அப்படியே மோட்ச மார்க்கத்துக்கு போயிட்டா. அவள் எங்கே இனி அந்த 10,000 பேரும் வருவாளே, அவள் 20,000 ஆவாளே, 20,000 40 ஆகுமே அப்படின்னு சிருஷ்டி புரோகமிக்குமே அப்படின்னு சந்தோஷப்பட்டு தட்சன் காத்துட்டு கிடக்க அவன் வரவே இல்லை. இது என்ன இவ்வளோ நாளாகவும் வரவே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறத தெரிஞ்சு கொடுத்து நாரதர் வந்து எதெல்லாமோ சொல்லி குழப்பி அவள்லாம் இப்போ பகவான்கிட்ட போயாச்சு. தட்சனுக்கு வந்தது சங்கடம், கோபம் எல்லாம் வந்தது. சரி, இன்னும் சிருஷ்டி பண்ணலாமே, நமக்கு தான் சிருஷ்டி வித்தியை தெரியுமே அப்படின்னு 1000 புத்திரர்கள் சபலாசுவர்களை சிருஷ்டி பண்ணார். இந்த சபலாசுவர்கள்ட்ட அதே ஆத்மியா தான், நீங்கள் போங்கோ, தபஸ் பண்ணுங்கோ, சிருஷ்டியை புரோகமிப்பீங்கோ அப்படின்னு சொன்னதுமே இந்த சபலாசுவர்களும் நாராயண சரஸுக்கு வந்தார். அப்படியும் கேட்டது நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயணா வந்துட்டார் நாரதர். இந்த தடவை ரிடில் ஒன்றும் கேட்கல. சபலாஸ்வர்களே, உங்களோட அண்ணாமர் ஹரீஸ்வர்கள் எங்கே போனா தெரியுமோ அப்படின்னு கேட்டார். எங்கே போனா தெரியலையே, அவள் போன இடத்துக்கு தான் நீங்களும் போகணும், அதுதான் சகோதர தர்மம் அப்படின்னு சொல்லிவிட்டார். அவள் எங்கே போனா அப்படின்னு கேட்டா, பின்னி சொன்னார் வைகுண்டத்துக்கு எல்லாருமா போனா. அப்போ என்னாச்சு, தக்ஷனுக்கு கோபம் வந்தது. இந்த தடவை போச்சு, எவ்வளோ க்ஷமிச்சுட்டு இருக்கிறது இல்லையா. இவர் பண்ண சிரமிக்கிறார் சிருஷ்டி. ஆனால் நாரதரான இடையில வந்து எல்லாரும் வைகுண்டத்துக்கு சொல்லி அனுப்புகிறார். கோபம் வந்து, நாரதா உன்னால என்ன தொல்லை, நீ வந்து என்னோட காரியங்கள் எல்லாம் இப்படி விக்னப்படுத்துறியே, அலைஞ்சுட்டே கடா, ஒரு இடத்துல இருந்தால் தானே இந்த பிரச்சனை அப்படின்னு நாரதருக்கு ஒரு சாபம். நான் நாரதர் பாகவதோத்தமர் அல்லவா, அவர் என்ன காரியம் பண்ணிட்டு இருந்தார், எல்லாரையும் பகவானுக்கு தானே சொல்லி அனுப்பினார். அதுதானே நமக்கு வேணும் இல்லையா, யாருக்கு எது வேணுமோ அதுதானே கொடுக்க முடியும். அப்போ நாரதர் வந்து மகாபாகவதோத்தமனாக இருந்தனால அந்த சாபம் தனக்கு கிடைச்சாலும் அது அனுகிரகம் அப்படின்னு நினைச்சுட்டு அலைஞ்சுட்டே ஹரிநாம சங்கீர்த்தனத்தை எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சு விட்டார். இப்போ தட்சன் என்ன பண்றது, பின்னியும் நாரதன் ஏதோ சிருஷ்டி பண்ணி வச்சு அதுவும் மோட்சத்துக்கு போய் புத்திரசோகத்தை நான் அனுபவிக்கண்டாமா அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க, சிருஷ்டி பண்ணண்டா அப்படின்னு காமிட்டு அதுக்கு போய் ஆயிடுது. இப்போ பிரம்மதேவர் அங்கேயிருந்து வந்து ஒரு காரியம் பண்ணி தக்ஷா, பெண்ணுகளை சிருஷ்டி பண்ணு, புத்திரிகளை சிருஷ்டி பண்ணு. நாரதர் வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரி அல்லவா, ஸ்திரீகள் கிட்ட வரமாட்டார் அப்படின்னு சொன்னதுமே தக்ஷன் சரி, அது சரிதான், 60 புத்திரிகளை சிருஷ்டி பண்ணலாம் அப்படின்னு 60 பேரை சிருஷ்டி பண்றார். அந்த பொண்ணுங்களையெல்லாம் ஒருத்தருக்காக கொடுக்குறார். தர்மன், கஷ்யபன், சந்திரன், அங்கிரஸ், கிருஷாஸ்வன், பூதன் இவாளுக்கெல்லாம் விபஜிச்சு கொடுக்குறார். அதில் 13 பேரை கஷ்யப பிரஜாபதி கொடுக்குறார். அதில் ஒரு தக்ஷபுத்திரி, அவள் பேர் அதிதி. இந்த அதிதி தான் தேவமாதா. இப்போ கஷ்யப பிரஜாபதியோடு பாரியான அதிதி கல்யாணம் பண்ணிட்டுட்டார். இந்த அதிதி வந்துட்டு அதிதிக்கு நிறைய புத்திரர்கள் வந்து விவஸ்வான், அரியமா, பூஷா, துவஷ்ட்ரா, சவிதா, பகன், தாத்தா, விதாதா, வருணன், மித்ரன், உருக்கிரமன், இப்படி நிறைய பேர். உருக்கிரமனாரு நம்ம வாமனமூர்த்தி. அப்போது இதில் துவஷ்ட்ரா அப்படின்னு ஒரு புத்திரன். இந்த துவஷ்ட்ரா ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கிறார். அவள் பேர் ரச்சனா. இந்த ரச்சனா ஆறு அப்படின்னு கேட்கறது, அவள் ஒரு அசுரஸ்திரியா. அசுரஸ்திரியை இந்த தேவனால துவஷ்ட்ரா கல்யாணம் பண்ணிட்டார். அதனாலேயே தேவர்கள் எல்லாம் துவஷ்ட்ராவை அவ்வளோ மதிக்க மாட்டான், நான் சத்ருவை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு. அப்படியே இருந்துட்டு இருக்கார் துவஷ்ட்ரா. இந்த துவஷ்ட்ராவுக்கு 2 புத்திரர்கள் உண்டு, சன்னிவேஷன், விஸ்வரூபன். அதில் இந்த விஸ்வரூபனை புரோஹிதனா எடுத்துக்கிறா தேவதைகள் எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. அது என்னது, தேவதைகளுக்கு ஆல்ரெடி ஒரு குரு உண்டே, பிரகஸ்பதி. அந்த பிரகஸ்பதியை விட்டு இந்த விஸ்வரூபனையே குருவா எடுத்துட்டா தேவதைகள், அதுக்கு பின்னாடி எதுவும் கதை இருக்கோ அப்படின்னு கேட்கிறார் பரீட்சித் மகாராஜன். இப்போ சுகபிரமர்ஷி ஒரு கதை ஆரம்பிச்சுட்டார். என்ன கதை, என்ன சம்பவிச்சது, ஒரு சமயம் இந்திரன் வந்து அசுரர்கள் எல்லாம் ஜெயிச்சு
தேவர்கள்லாம் சுகமா ஐஸ்வர்யத்தோட இருக்காளே, அவளுக்கு சொர்க்க ஐஸ்வர்யமுடைய அப்சர ஸ்திரீகள்லாம் நடனம் பண்ணுவா, அமிர்தம் குடிக்கலாம், சுகபோகிகள் அவா. இப்போ இந்திரன் வந்து பெரிய மகா சிம்ஹாசனத்தில் எல்லா தேவதைகளோடையும் பெருசு இந்திரன், மகேந்திரன் அப்படின்னு அவனுக்கு பேர். அதனால சுகல் ஒழுப்பனா அவனோட ஆசனத்தில் அமர்ந்துட்டு இருக்கான், சச்சியின் கட்டிண்டு. அந்த சபையில தேவகுருவான பிரகஸ்பதி உள்ளவரார். உள்ள வந்ததுமே எல்லா தேவதைகளும் குருவை மதிச்சுட்டு எல்லாருமே எழுந்திருந்து நமஸ்காரம் பண்றா. இந்திரன் மட்டும் கொஞ்சம் அகம்பாவம் இருந்ததா, அதனால பிரகஸ்பதி எழுந்திருந்து நமஸ்காரம் பண்ணலே உள்ள வாங்கோ அப்படின்னு கூடுறது. பிரகஸ்பதி பார்க்கறாரு, இவனுக்கு கொஞ்சம் மதம் கூடி இருக்கு, அடங்கணும்னா நம்ம இங்க இருக்கக்கூடாது, நம்ம இருக்கிற பலத்தாலதான் அவன் நல்லா வாழறான், குரு இல்லைன்னா என்ன ஆகும் இல்லையா நமக்கு எல்லாம். அந்த தேவதைகளுக்கு அதனோட அருமை புரியலை, அதனால அருமை தெரியாத வாழ்க்கை அது கொடுக்கப்பாடலையே, அனுகிரகத்தை கொடுக்கப்பாடலையே அப்படின்னு பிரகஸ்பதி மறைஞ்சு விட்டார். மறைஞ்சதுமே அந்த க்ஷணமே இந்திரனுக்கு தோணித்து, அச்சோ பெரிய ஒரு பாவம் பண்ணிவிட்டோமே, குருநாதரை அவமானிச்சுட்டோமே, இப்போ என்ன ஆகும் நமக்கு அப்படின்னு கவலைப்பட ஆரம்பிச்சா. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை, பிரகஸ்பதி எங்கே போனாருன்னே தெரியல. இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு சுக்கராச்சாரியர் அசுரர்கள்கிட்ட எல்லாம் சொல்றார், தேவகுரு கொஞ்ச நாளைக்கு போயிருக்கார், இந்த சமயமா தேவதைகளை அடிச்சா அவ விழுந்துடுவா அப்படின்னு சொன்னதுமே அசுரர்கள் எல்லாம் படியெடுக்கிறா, தேவதைகள் எல்லாம் அடிக்கிறா, உதைக்கிறா. தேவதைகளுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியல. கடைசியில கஷ்டப்பட்டு பிரம்மதேவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றா, என்ன பண்றது, குருநாதர் எங்க போயிட்டார் அப்படின்னு பிரம்மதேவர்கிட்ட கேட்டதுமே பிரம்மதேவருக்கு தெரிஞ்சது பிரகஸ்பதி எங்க இருக்கார் அப்படின்னு தெரியும், ஆனா சொல்லலையா, அதுதான் அனுபவிக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டார். அப்போ நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, கொஞ்ச நாள் தற்காலிகமா நீங்க ஒரு புரோகிதனை வச்சுங்கோ, பிரகஸ்பதி வந்து விடுவார், கொஞ்சம் ஓய்வு கொடுங்கோளே அப்படின்னு சொன்னதுமே, ஆற வரிக்கிறது குருவா அப்படின்னு கேட்கறத உங்கள் ஒருத்தனான துவஷ்டராவோட பிள்ளை விஸ்வரூபன், அவன் பிரபாவசாலி, அவனை தேவ குருவா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதுமே இவாள்லாம் நேர துவஷ்டராவோட வீட்டுக்கு போகிறா. அங்க விஸ்வரூபன் இருக்கார். விஸ்வரூபனை நமஸ்காரம் பண்ணி ஆலிங்கனம் பண்ணிக்கிறா, கட்டிக்கிறா. அவளுக்கெல்லாம் குழந்தை மாதிரி, இவாள்லாம் சித்தப்பா பெரியப்பா மாதிரி. அப்போ வந்து சொல்றா, விஸ்வரூபா எங்களுக்கு ஒரு உதவி பண்ண, அசுரர்கள்லாம் எங்களுக்கு துரோகிக்கிறா, அதனால நீ வந்து எங்களுக்கு குருவா இருக்கணும் அப்படின்னு சொன்னதுமே விஸ்வரூபன் பார்க்கறா. பிரம்ம தேஜஸ்வியர், பிரம்ம தேஜஸ் உண்டு அவருக்கு, பிராமண நாட்டமா இருந்துருக்கார். அப்போ அவர்கிட்ட வந்து கேட்டதுமே பௌரோகத்தியம் நல்ல அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தாழ்ந்தது தான், புரோஹிதனா இருக்கிறது நல்லா. இவர் வந்து அந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர். அப்போ அவர் சொல்றார், நான் இப்போ புரோஹிதனானேன்னா என்னோட பிராமண தேஜஸ் கம்மியாகும், ஆனாலும் நீங்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கல, யாராவது உதவி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டேன்னா நிரசிக்க கூடாது, என்கிட்ட சக்தி இருக்கு, சரி நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துட்டுட்டார். இப்போ விஸ்வரூபனை வந்து குருவா ஏற்றுட்டா. விஸ்வரூபன் நாராயண கவச்சம் அப்படிங்கிற ஒரு திவ்யமான வித்யை, அந்த வித்தியை உபதேசம் பண்ணினான் இந்திரனுக்கு. அது என்ன வித்யை அப்படின்னு கேட்கிறார் பரீட்சித் மகாராஜா. சுகபிரமரிஷி சொல்றார், ஒரு திவ்யமான மந்திரமாகும் இது. ஓம் ஹரி விதத்யான் மம சர்வ ரஜான்யஸ்தாங்கிரி பத்ம பதகேந்திர பிஷ்டே தராரி சர்மாசி கதேஷு சாபாஷாந்ததானோஷ்டகுணோஷ்டபாகு ஜலேஷு மாம் ரக்ஷது மத்ஸ்யமூர்த்திர்யாதோ கணேभ्यो வருணஸ்ய பாஷாஸ்தலேஷு மாயாவடு வாமனோவ்ய த்ரிவிக்ரமதேவது விஸ்வரூபா அப்படின்னு ஆரம்பிக்கிறது நாராயண கவச்சம். நாராயண கவச்சம்னாலே ஒவ்வொரு பகவானோட அவதாரம், ஒவ்வொரு கண்ணு மூக்கு நாக்கு காது எல்லா கை கால் எல்லா அவயவங்களையும் ஒரு பகவான் காப்பாற்றட்டும் அப்படின்னு இந்த நாராயண கவச்சம் வருது. இதை ஜபிக்கிறதுக்கு பகுவிதமான விதிமுறைகள் எல்லாம் உண்டு. ஜலத்துல நான் இருந்தா மத்ஸ்யமூர்த்தி என்ன காப்பாற்றட்டும், பூமியில இருந்தா வாமனமூர்த்தி காப்பாற்றட்டும், ஆகாசத்துல விஸ்வரூபன் காப்பாற்றட்டும், வனங்கள்லையும் யுத்தங்கள்லையும் நரசிம்மமூர்த்தி காப்பாற்றட்டும், வராகன் பரசுராமன் லக்ஷ்மி சைத்தனான ராமன் எல்லாருமே என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு வருது. இப்படி நாராயணனால ஒரு கவச்சம், நாராயண மந்திரத்தால நாமத்தால ஒரு கவச்சம். இந்த கவச்சத்தை போட்டிருந்தா எந்த சத்ரு வந்து என்ன பண்ணினாலும் நம்மளை தோற்கடிக்க பண்ண முடியாது. அவ இதெல்லாம் சொல்லி கொடுக்குறார் அந்த விஸ்வரூபன் இந்திரனுக்கு. ஒரு சமயம் ஒரு கௌஷிக பிராமணர் இருந்தார். இந்த நாராயண கவச்சத்தை ஆவர்த்தி பண்ணி 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 அவரோட அஸ்தி, அந்த அஸ்தியில எல்லாம் அந்த நாராயண கவச்சத்தால அவ்வளோ பலம் வந்து அவர் மரணம் அடைஞ்சு விட்டார் அந்த பிராமணன். அவர் அங்க தாழ கிடக்கவே, அவரோட அந்த அஸ்தி கூடினால அங்க தாழ கிடக்கவே ஒரு சமயம் ஒரு வித்யாதரன், ஒரு கந்தர்வன், சித்திரரதன் அப்படின்னு பேர், அவன் வந்து விமானத்துல இப்படி போகிறத அடியில இந்த பிராமணனோட இந்த அஸ்தி எல்லாம் விழுந்து கிடக்கிறது. என்னாச்சு, இது விமானம் அதுக்கு மேலே கூடி போக முடியாம அதனோட அந்த அஸ்திகளோட ஆகர்ஷணத்தாலேயோ இல்லை அதை அவமதிச்சதாலேயோ அப்படியே குத்தனை தாழ விழுந்துடுது. என்னனாலும் விமானம் தாழ விழுந்தது அப்படின்னு சித்திரரதன் பார்த்ததுமே அப்பதான் புரிஞ்சது, ஒரு பிராமணர் அவரோட அஸ்தி அதுக்கு அவ்வளோ பலம் அப்படின்னு புரிஞ்சதுமே அந்த அஸ்திகளை எடுத்துட்டு அதுக்கு வேண்டதான கிரியைகளை எல்லாம் பண்ணி அதுக்கு மரியாதை செலுத்திட்டு அந்த
அந்த ஒரு கந்தர்வன் போனான். அப்போ மரணம் அடைஞ்சா கூடி அந்த நாராயண கவசத்துக்கு அவ்வளோ சக்தி அப்படின்னு புரியாது. அந்த சரீரத்துக்கு அவ்வளோ சக்தி அது கொடுக்கறது. அப்போ அப்பேற்பட்ட அந்த நாராயண கவசத்தை இந்திரனுக்கு உபதேசிச்சப்போ என்ன சம்பவிச்சது? இந்திரன் அந்த ஒரு பலத்தால அசுரர்களை எல்லாம் விரட்டி ஓட்டி பெரிய ஜெயம் கிடைச்சது. அமோகமான வெற்றி கிடைச்சது தேவதைகளுக்கு. சந்தோஷமா அவ யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சா. இப்ப விஸ்வரூபனை புரோகிதனை வச்சுட்டு இருக்கா இல்லையா? இந்த விஸ்வரூபனுக்கு 3 தலையுண்டா. அதுக்கு ஒன்றுக்கு சோமபானம் அப்படின்னு பேர், 2க்கு சுராபானம், 3ஆவதுக்கு அன்னபோஜனம் அப்படின்னு பேர். 3 தலை வச்சுட்டு இருக்கா. 3 ஒரு திரவியங்களை எடுத்துக்கிறதுக்கு வச்சுட்டு இருக்காரு. அதனால அது அவங்களே வச்சிருக்கா. இப்ப இதுக்கு தலையை பத்தி பேசுறேன் அப்படின்னு கேட்கறத என்னாச்சு? ஒரு சமயம் விஸ்வரூபன் யாகம் பண்ணிட்டு இருக்கிற சமயமா தேவதைகளுக்காக யாகம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப தேவதைகளுக்கெல்லாம் ஆவிர்வாகத்தை கொடுத்துட்டே வர இவரோட அம்மா அசுரஸ்திரீ, முன்னாடி சொல்லியிருந்தீங்க ரச்சனா, அம்மா வீட்டுக்கு அதிகமான பாசம் இவருக்கு. அதனால அசுரர்களும் பொழைச்சு போட்டுமே அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் யஜ்ஞ பாகங்களை இந்த ஹோம குண்டத்துக்குள்ள போடாம தாழ போடுறாரு. ஏன்னா அந்த ஹோம குண்டத்துலேருந்து வெளியில விழுந்ததுன்னா அது அசுர பாகமா போயிடும் அப்படின்ட்டு. அப்போ இந்திரன் அந்த பக்கம் பார்க்கறது கொஞ்சம் தாழ போடுறாரு, இந்திரன் இந்த பக்கம் பார்க்கறது உள்ள போடுறாரு. அப்படியே அவர் 2-3 தடவை பண்ணதுமே இந்திரனுக்கு தெரிஞ்சு கொடுத்து பெரிய கோபம் வந்தது. எங்களோட புரோகிதனா இருந்தது, நீ என்ன அசுரர்களுக்கு பாகம் கொடுக்குற அப்படின்னு கோபம் வந்ததுமே சிரஸ் அப்படியே வெட்டி விடும். வெட்டினதுமே 3 தலையும் தாழ விழுந்து அது பட்சிகளா பறந்து போச்சு அப்படின்னு சொல்லுவா. இப்போ வதம் பண்ணி விட்டானே, ஆறு இது குரு அல்லவா, பிராமணன் அல்லவா. அப்போ பிரம்மஹத்தியா பாவம் வந்துடுது. பிரம்மஹத்தியா பாவம் இந்திரன் அப்படியே கிரசிக்கவே, இந்திரன் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருக்கிற சமயமா இதை வீதிச்சு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்றான். அது இந்திரன் ஆறுக்கு வீதிச்சு கொடுத்தான் அப்படின்னு சொல்றான். பூமி, விருட்சங்கள், அதுக்கப்புறம் ஸ்திரீ ஜனங்கள், ஜலம், இதுக்கெல்லாம் வீதிச்சு கொடுத்தான். பூமியில சதுப்பு நிலம் வந்ததுக்கு காரணம் இந்த பிரம்மஹத்தியா பாவம். விருட்சங்கள் ஒரு பசையா சொல்லுமே அது, ஸ்திரீகளுக்கு விலகி இருக்கிற அந்த நாட்கள். அதுக்கப்புறம் ஜலத்துல நதிகள்ல பதையும் நுரையெல்லாம் வருமே அது. இப்படி 4 பேருக்கு இந்த பாபத்தை வீதிச்சு கொடுத்து அவளுக்கு வரதானமும் பண்ணி இந்திரன் பாப விமுக்தன ஆயுட்டான். ஆனா இந்த தொஷ்டராக்கு வயிற்றெரியறது. அங்கேருந்து மெனக்கெட்டு இந்த தேவதைகள் எங்க கிட்டக்கையே என் புத்திரன் வீட்டுக்கையே கெஞ்சி அவனை குருவா பண்ணிட்டு அவன் அவளுக்கெல்லாம் உதவி பண்ணி இப்போ அவனே வதம் பண்ணார். கொஞ்சம் கூடி கிருதார்த்ததைனது இந்த தேவதைகளுக்கு இல்லையே. அவரெல்லாம் கிருத்தத்தினர்கள், நன்றி இல்லாதவர்கள். இவளையும் சும்மா விடக்கூடாது, முக்கியமா அந்த இந்திரனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு கோபம் இந்த தொஷ்டராக என்ன பண்ணா, பெரிய ஒரு யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அந்த யாகத்துல இந்திரசத்ரோ விவர்தஸ்வ அப்படின்னு சொல்றான். மந்திரத்துல சின்ன லோகம் வந்துடுது. என்னாச்சு? இந்திரனுக்கு யாரு சத்ருவோ அவன் வரட்டும் அப்படின்னு வந்துடுது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்திரனை இந்த வரக்கூடின இந்த சத்ரு இந்திரன் அந்த சத்ருவை வதம் பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம். இந்த சத்ரு இந்திரனை வதம் பண்ணான். ஆனா அது விபரீதமாயிடுச்சு. மந்திரங்கள்லாம் சொல்லும் போது ரொம்ப சூட்சிச்சு நம்ம ஸ்ரத்தையோட மன சொல்லறதுக்கு அப்படின்னு நமக்கு புரியாது. அப்ப என்னாச்சு, அந்த யாகாக்னியிலேருந்து பெரிய ஒரு ரூபங்களில வருது. இவன் தான் விருத்ராசுரனா. விருத்ரன் அப்படின்னு எனக்கு நாம வச்சுட்டா, பெரிய ஒரு சூலத்தை எடுத்துட்டு ரொம்ப பெரியதான தூம்ர வர்ணத்தோட தலைமுடியெல்லாம் தீப்பத்தி எரியற மாதிரி அவ்வளோ ஒரு ஜொலிச்சுட்டு இருக்கான். அவரோட கண்கள்லாம் தீக்கட்டைகள் மாதிரி இருக்கான். பெரிய தம்ஷ்ட பல்கள், இப்படி பெரிய ஒரு ரூபம் தரிச்சுட்டு குஹா சமானமான வாயோட இந்த விருத்ராசுரன் அட்டகாசம் பண்ணிட்டு வெளியில வரான். இவன் இப்படி ஒரு பெரிய அசுரன் வந்திருக்கான் அப்படின்னு தேவதைகளுக்கு தெரிஞ்சது. அவள்லாம் என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம பகவான் ஸ்ரீமன் நாராயணனை சரணாகதி பண்றதுதான் வழி அப்படின்னு நாராயணன் கிட்ட போயிட்டா. தேவர்கள் எல்லாம் பகவானை ஸ்தோத்திரம் பண்றா. அற்புதமா இருக்கும் பாகவதத்துல. அந்த பாகம் வந்ததுமே ஸ்தோத்திரம் பண்ணதுமே பகவான் பிரத்யட்சமாயி யஜ்ஞ பலதாதாவும் கால ரூபமா இருக்கக்கூடிய ஹரி முன்னாடி வந்துட்டார். முன்னாடி அந்த பகவான் முன்னாடி வந்ததுமே மீண்டும் ஸ்தோத்திரம் பண்றா தேவதைகள் எல்லாருமா சேர்ந்து. சர்வ காரணனாக கூடின பரமாத்மா எல்லா இடத்துலையும் ஒரே சமயம் ஒரே மாதிரி நிலை கொள்ளுறார் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றாவா. வைகுண்ட பதம் தேவர்களுக்கு கூடி அப்பிராபியமா இருக்கு. நாராயணனோட மகிமை பரமஹம்சர்களுக்கு மட்டும்தான் தெரியும். சிருஷ்டி ஸ்திதி லயாதி காரியங்கள்லாம் பண்ணக்கூடிய பகவானே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு எல்லாம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணதுமே பகவான் உபதேசிக்கிறார். தேவர்களுக்கு சொல்றார், சுத்த பக்தர்கள் எப்படி இருப்பா தெரியுமோ, அவ என்கிட்ட ஒண்ணுமே விருப்பப்பட மாட்டான். அது வேணும் இது வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்க மாட்டான். நீங்கள்லாம் கேட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லி காட்டுறார். பௌத்திக லாபம் தேடக்கூடியவன் கிருபணனாகணும், பாபியாகணும் அப்படின்னு சொல்றார். சரி, ஒரு வழி, நீங்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கல, உங்களுக்கு எல்லாம் உபதேசம் சொன்னா மண்டையில வராது. அதனால
இந்த விருத்ராசுரனை வதம் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். ஒரு ததீஜி அப்படின்னு ஒரு மகர்ஷி இருக்கார். அவர் இந்த நாராயண கவச்சத்தை நிறைய தடவை ஆவர்த்தி பண்ணியிருக்கார். அதனால அவரோட அந்த அஸ்திகளுக்கெல்லாம் அவ்வளோ பலம் உண்டு. முன்னாடி சொன்னோமே அந்த பிராமணனுக்கு கூடி அவ்வளோ பலம் இருக்குது. இப்போ ததீஜி மகர்ஷி நாராயண கவச்சத்தை சொல்லி 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 அவரோட அஸ்திகளுக்கெல்லாம் அவ்வளோ பலமா. அதனால அவர்கிட்ட போய் அவங்களோட நட்டில் கொடுங்கோ அப்படின்னு கேளுங்கோ, அவர் தருவார். நான் தர சொன்னேன்னு சொன்னால் தருவார், நீங்கள் போய் கேட்டால் தருவாரோ தெரியாது அப்படின்னு சொன்னதுமே கொஞ்சம் கூடி இவருக்கம் இல்லாமல் எல்லா தேவதைகளும் போய் ததிச்சிட்டு முன்னாடி போய் நின்று உங்கள் நட்டில் கொடுங்கோ அப்படின்னு கேட்குறா. நம்மக்கிட்ட கேட்டால் கொடுப்போமா? மரணம் அடைஞ்சாதான் அந்த அஸ்திகள் எல்லாம் கிடைக்கும் இல்லையா? மரணம் அடையுங்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ததிஜி பார்க்குறார், சிரிக்கிறார். தேவர்களோட சுவார்த்ததைக்கு ஒரு அளவு இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிறார். ஆனாலும் சாட்சாத் பகவானே சொல்லியிருக்கார் ததிஜி கிட்ட கேளுகோ கிடைக்கும். அப்போ அவரோட வார்த்தையை பூர்த்தி பண்ணணுமே அப்படின்னு மகாத்மார் அப்படிதான் இருப்பா. பகவான் என்ன சொல்கிறாரோ அதுதான் சட்டம் அவளுக்கு. சரி, சர்வாத்மாவான ஹரி வீதி அடையட்டும் அப்படின்னு நினச்சிட்டே என்ன பண்ணுறார், தன் யோகாக்னியால் அஸ்தி அந்த சரீர தத்துவம் அப்படியே பஸ்மமாக பண்ணி அவரோட அந்த அஸ்திகள்லாம் அங்கே வீழ்ந்து கிடக்க இந்திரன் அதை எடுத்து ஒரு ஆயுதமாக பண்ணிட்டு வஜ்ராயுதம் தான் இந்திரன் கிடைக்கிறது. அந்த ஆயுதத்தை கையில் வச்சுக்கிறான். கையில் வச்சுட்டு யுத்தத்துக்கு போகிறான். நிறைய அசுரர்கள் வரா, எல்லாருமா சேர்ந்து நல்ல பெரிய யுத்தம் நடக்குது. நர்மதா நதி தீரத்தில் தான் இந்த யுத்தம் நடக்குது. அங்கேட்டு ருத்ராசுரன் வரான். ருத்ராசுரனோட சைனிகர் சம்பரன், அனர்வா, த்விமூர்த்தா, ரிஷபன், அம்பரன், விப்ரசித்தி, நமுச்சி முதலான நிறைய பேர் இருக்கா. இந்த அசுரர்கள் எல்லாருமா சேர்ந்து தேவர்களை தாக்குறா. தேவர்களுக்கு இப்போ பலம் இருக்கு, வஜ்ராயுதம் இருக்கு. அது இருக்கிறனால இந்திரன் ரொம்ப நன்னா யுத்தம் பண்றதுனால தேவதைகளுக்கெல்லாம் உற்சாகம். பகவானோட அனுகிரகம் கையில் இருக்கிறனால அவள்லாம் அசுரர்களை துவம்சம் பண்றா. அசுரர்கள் பெரிய பெரிய பர்வதங்கள் எல்லாம் எடுத்து வீசுறா. அதெல்லாம் சின்ன பின்னமாக்குறான் இந்திரன். தேவர்களோட சைன்யம் அப்படி ஜெயிக்கிறத கண்டு அசுரர்கள்லாம் இங்கே இருந்தால் நம்ம எல்லாரும் போயிடுவோம் அப்படின்னு தோணி எல்லாருமே புறமதுக்கிட்டு ஓடுறா. அப்படி ஓடுற சமயமா தேவதைகளுக்கு குதூகலம். அசுரர்களை பின்னாடியிலேருந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டா சில தேவதைகள். அதை பார்க்குறான் விருத்ராசுரன். இது என்னது, இவெல்லாம் க்ஷத்ரியாளா அப்படின்னு தோணிது. 2 மிருத்யு ரொம்ப சிரேஷ்டமான மிருத்யு. வீர மிருத்யு, யோகத்தால கிடைக்கக்கூடிய மிருத்யு. வீர மிருத்யுன்னா என்னன்னா யுத்தத்தில் அடிபட்டு போகிறது. யோக மிருத்யு அப்படின்னா யோகத்தால சரீரத்தை அப்படியே அடக்கி பிராணனை அடக்கி பிரம்மரந்திரம் பேதிச்சுட்டு முக்தி அடையிறது. 2 மிருத்யு, அது 2 தான் சிரேஷ்டமானது அப்படின்னு விருத்ராசுரன் சொல்றான். அந்த இதுல யோக மிருத்யு அவனுக்கு தெரியாதான், என்ன அசுரன் அல்லவா. வீர மிருத்யுவையே நான் விரும்புறேன். சைனிகர்களே இப்படி போகாதீங்க, ஓடி போகாதீங்க, அசுரர்களே திரும்பி யுத்தம் பண்ணுவோம். மரணம் கொண்டு இந்த வீர மிருத்யுங்கிறது எவ்வளவு சிரேஷ்டமானது தெரியுமா அப்படின்னு எல்லாம் உபதேசம் பண்ணி பார்க்குறான். நான் அந்த அசுரர்கள்லாம் ஓடுறா. தேவதைகள் பின்னாடியிலேருந்து அடிக்கிற தேவதைகளை கண்டு கோபம் வந்தது விருத்ராசுரனுக்கு. அதுல முக்கியம் இந்திரன் தானே. அப்ப இந்திரனை திட்டறான் விருத்ராசுரன். எவ்வளவு பெரிய மகா பாபி நீ எல்லாம் தேவேந்திரனா இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லை. இப்பேற்பட்ட பிராமணன் விஸ்வரூபன், அவர் உனக்கு குருவா இருந்தார். குருஹத்தியே, பிராமணஹத்தியே, சகோதரஹத்தியே எல்லாத்தையும் பண்ணினியா நீ, உன்னை விட பெரிய பாபி உண்டா அப்படின்னு இந்திரனை திட்டறான். சூலத்தை உயர்த்திட்டு இந்திரனுக்கு நேரம் யுத்தம் பண்ண வரான் விருத்ராசுரன். அவனோட கதையால இந்திரனை அடிக்கிறான். இந்திரனோட அந்த ஐராவதத்தோட தலையில பார்த்து அடிக்கிறான். இந்திரனும் திருப்பி அடிக்கிறான். வஜ்ரத்தால அடிக்கிறான். இப்படியே 2 பேருமா யுத்தம் பண்ணிட்டே இருக்கிற சமயமா இப்படி பேசுறான். அவ பேசிட்டே யுத்தம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல இந்திரன் கிட்ட சொல்றான், நன்னா மோதலாம் வா, நம்ம 2 பேரும் இப்ப யுத்தம் பண்ணுறோமே, யுத்தத்துல யாரு ஜெயிக்கிறாளோ அவளுக்கு இகலோகத்தில் இருக்கிற சௌக்கியம் கிடைக்கும், தோல்கிறவாளுக்கு பரலோகத்தில் இருக்கிற சௌக்கியம் கிடைக்கும். என்னானாலும் 2 பேருக்கும் சௌக்கியம் தான். யுத்தத்துல அப்படி ஒரு சிலுவை உண்டே. ஒரு கால் நீ என்ன அடிச்சு வீழ்த்தினாய்னா நான் மரணம் அடைவேன், நான் உன்னை அடிச்சேன்னா நீ மரணம் அடைவாங்க. நீ என்ன அடிச்சேன்னா நான் அதப்பதிக்க மாட்டேன். நான் எங்க போவேன் தெரியுமா, தர்மார்த்த காம மோட்சங்களுக்கு எல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த பகவான் ஆசிரியிச்சுட்டு இருக்கிற பாகவத்தால் அவள் பாதரேனும் எங்க இருக்குமோ அங்க போவேன் அப்படின்னு சொல்றேன். இப்பதான் விருத்ராசுரனோட நிஜமான பாவனை வெளியில வர ஆரம்பிச்சு. விருத்ராசுரன் எப்பேற்பட்ட பக்தன் தெரியுமா. அவன் சொல்றான், அஹம் ஹரே தவ பாதைக மூலதாசானுதாசோ பவிதாஸ்மி பூயः மனஸ்மரேதா சுபதேர்குணாம்ஸ்தே கிருணீதவா
कर्म करोतु कायः अहं हरे तव पादैकमूलदासानुदासो भवितास्मि भूयः. இந்திரா, என்னோடு சுவாமி யாரு தெரியுமா? சாக்ஷாத் பகவான் ஸ்ரீஹரி. அவர்கிட்ட தான் எனக்கு பிரேமம், அவரை நான் அடைவேன் அப்படின்னு விருத்ராசுரன் சொல்றேன். என்னோட ஆசை என்ன தெரியுமா? ஹரே, இப்ப ஹரிய பார்த்துட்டு பேசுற, பகவான் கிட்ட பேசுற. தவ பாதைக மூல, உன்னோட பாத மூலத்துல தாசர்கள் அநேகம் பேர் இருப்பாளே, அவளோட தாசனா அவருக்கு எனக்கு ஆசை. தாசானுதாசோ பவிதாஸ்மி பூயா. பகவானே, என்னோட மனசால நான் ஒன்னதான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு நாககிருஷ்ணம் கொண்டு தந்தாலும், பாரமேஷ்டியம் கொண்டு தந்தாலும், சார்வபௌமம் தந்தாலும், ரசாதிபத்தியம் தந்தாலும், அஷ்டமகா யோக சித்திகளை கொண்டு தந்தாலும் எதுவுமே எனக்கு வேண்டாம். அபவர்க்கமான மோட்சம் தந்தாலும் எனக்கு வேண்டாம். இதெல்லாம் துச்சம். ஒன்ன மறப்பேன் அப்படின்னு இது எதுவுமே எனக்கு வேண்டாம். சமஞ்சசத்வா விரஹையகாங்ஷே, விரகம் சகிக்க முடியாதது அப்படின்னு சொல்றாரு. அஜாத பக்ஷானிவ மாதரங்ககாஹ, நான் உங்ககிட்ட வர துடிக்கிறேன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்றார். 3 உபமை சொல்றார். அஜாத பக்ஷான், சின்ன சின்ன இந்த கிளிகள் எல்லாம் முட்டை போடுமே, இந்த முட்டையிலிருந்து விரிஞ்சு இப்ப வந்ததான குஞ்சுக்கு பக்ஷம் வந்திருக்காது, சிறகு இருக்காது. அது கீச் 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 அப்படின்னு கத்திட்டே இருக்கும். அம்மா வரணுமே, அம்மா வரணுமே, அம்மா வந்தாதான் உண்ணறதுக்கு ஆகாரம் கிடைக்கும் அப்படின்னு அம்மாவுக்காக ஏங்கி கத்திட்டு இருக்கு. அது மாதிரி நானும் கத்துறேன் கிருஷ்ணா, என் அம்மா அல்லவா நீ அப்படின்னு சொல்றாரு. ஸ்தன்யம் யதாவல் சதராஹ க்ஷுதார்த்தாஹ, ரொம்ப தாகத்தோடு இருக்கிற கன்றுக்குட்டி, பால் கிடைக்காதா அப்படின்னு தாவுமே. கன்றுக்குட்டி வேற, பெரிய மாடு வேற கட்டி வச்சிருப்பா காலையில சமயத்துல. என்ன கன்றுக்குட்டி பாலெல்லாம் குடிச்சு விடாதுன்னு இருக்கணுமே. அப்ப இந்த கன்றுக்குட்டி அம்மாவை பார்த்துட்டே இருக்கிறதுனால தாவும், அம்மாட்ட போன் அப்படின்னு தாவும். அது மாதிரி கிருஷ்ணா, நான் உங்ககிட்ட வர ஏங்கறேன். பிரியம் பிரியேவப்யுஷிதம் விஷண்ணா, புதுசா கல்யாணமான ஒரு தம்பதி, அந்த பிரியன் எங்கேயோ தூரதேசத்துக்கு போயிருக்காங்க. அந்த பிரியை அவரை பார்க்கணுமே, அவர் எப்போ வருவாரோ அப்படின்னு ஏங்குவாரியா, அது மாதிரி நான் ஏங்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரியாக்கும் என்னோட பாவம் அப்படின்னு முரட்டு அசுரனா இருக்கிற விருத்ராசுரன் சொல்றேன். அவனை பார்க்கறதுக்கு கம்பீரமா கோரமா இருக்கும். ஆனா ஹிருதயம் நவநீதம் மாதிரி, வெண்ணெய் உருகிற மாதிரி உருகிறது. அது எப்படியோ அப்படி அவன் மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம், என்னோட உத்தம ஸ்லோகனான கிருஷ்ணா, உன்னோட ஜனங்கள் கூட எனக்கு சக்கியம் உண்டாகணும். எனக்கு பயம் வருது சம்சார சக்கரத்தோட மட்டும்தான், அதுல நான் பிரமிக்காம இருக்கணும். கேஹ ஆத்ம தாரவித்தேஷு அசக்த சித்தஸ்ய நநாத பூயாத, எனக்கு ஒரு காலம் எதிரியுமே ஆசக்தி உண்டாக கூடாதே கிருஷ்ணா. எந்த க்ஷணம் நீ வருவாய், என்னை அழிச்சுட்டு போவாய் அப்படின்னு பகவானை கூப்பிடுறான் விருத்ராசுரன். யுத்தம் பண்ணிட்டு இருக்கிற சமயமா இந்திரனுக்கு நிறைய தத்துவோபதேசங்கள்லாம் பண்ணுறான். இந்திரனே பார்த்து ஆச்சரியப்படுது, என்னது யுத்த களத்துல இப்படி ஒரு பக்தனா, பாகவதோத்தமனா அப்படின்னு இந்திரன் பார்த்து ஆச்சரியப்படுறான். ஆனாலும் அவ தர்மபோதத்தோட மீண்டும் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறா. யுத்தம் பண்ண ஆரம்பிச்சதுமே விருத்ரன் முன்னாடி வரான். முன்னாடி வந்ததுமே சூலத்தால, பாப்பி இந்திரா உன்னை வதம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுமே இந்திரனை சூலத்தால குத்த வர சமயத்துல சூலத்தை வரையறத சூலத்தை துவம்சம் பண்ணி விருத்ரனோடு ஒரு கையை வெட்டி விட்டான் இந்திரன். அடுத்த கையில கதையை வச்சுட்டு இருக்கான் விருத்ரன். ஓங்கி ஐராவதத்தோட தலையில ஒரு அடி, இந்திரனும் ஐராவதும் அவங்க தாழ விழுந்தது. அவன் கையிலேருந்து இந்திரன் கையிலேருந்து வஜ்ராயுதம்னா தாழ விழுந்து கொடுத்து, கதையெல்லாம் விழுந்து கொடுத்து. இப்போ விருத்ராசுரன் பார்க்கறான், எழுந்துறீன்றா, அதை எடுத்துட்டு என் கூட யுத்தம் பண்ணு அப்படின்னு அவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். ஏன்னா தர்ம யுத்தத்துல அப்படி உண்டு, ஆயுதஹீனர்களான சத்ருக்களை வதிக்க கூடாது, அப்படி தர்மபோதம் இவனுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இந்திரன் அதை எடுத்துட்டு இந்திரனை பார்த்து ஒரு உபதேசம் பண்றான். வாஸ்தவமான விஜயம் வந்து பகவானுக்கு தான் கிடைக்கும், உனக்கு கிடைக்காது இந்திரா அப்படின்னு சொன்னதுமே ஏற்பட்ட ஞானி இந்த விருத்ராசுரன். விருத்ராசுரம் பக்தியே சிறந்தது அப்படின்னு இந்திரன் விருத்ராசுரனை பிரீத்திப்படுத்தி புகழ்த்தி கடைசியில தன் வஜ்ரத்தால அடுத்த கையும் வெட்டினான். இப்ப வாய் மட்டும்தான் இருக்கு விருத்ராசுரனுக்கு. வாய் ஆறு குளர்ந்து இந்திரனையும் ஐராவதத்தையும் வஜ்ராயுதத்தையும் எல்லாத்தையும் முழுகி விட்டான் விருத்ராசுரன். உள்ள போன இந்திரன் நாராயண கவச்ச பலத்தால அவரோட சரீரம் கெட்டு போகலை. என்ன பண்றான், வஜ்ரத்தால அறுத்து 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 இந்த விருத்ரனோட கழுத்தை அறக்கிறான், உள்ளேந்து அறக்க. விருத்ராசுரன் அந்த சமயம் எல்லாம் பகவான தியானம் பண்ணின்றதுனால வெளி தெரியல. அது எவ்வளவுன்னா 100 வருஷத்துக்கு அறக்கிறான். அறுத்து 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 கடைசியில விருத்ரனோட தலை அப்படி தாழ விழுந்ததுமே இந்திரன் வெளியில வரான். இந்திரனுக்கு அமோகமான ஜெயம். ஆனா பாகவதோத்தமனான விருத்ராசுரன் பகவான் கிட்ட போறான். அதுதானே அவனுக்கு வேணும்.
முன்னாடியே சொன்னானே, பகவான் கிட்ட போன எது வேணுமோ, எந்த பக்தனுக்கு எது வேணுமோ அதுதான் பகவான் கொடுப்பார். இது என்ன இந்த கதையில பாகவதனான விருத்ராசுரனை இந்திரன் வதம் பண்ணி விட்டானே, ஏன்னா பகவானுக்கு விருத்ராசுரன் கிட்ட ஸ்நேகமே இல்லையா அப்படின்னு நினைப்போமே. பகவான் வந்து பார்ப்பார், எவர் என்ன கேட்கிறாரோ அதுதானே கொடுக்கணும். இந்திரனுக்கு ஜெயம் வேணும், விருத்ராசுரனுக்கு பகவத் பாதம் வேணும். அப்போ பாதத்தை கொடுக்கலாமே, சரீரம் விலைனா தானே தங்கிட்ட எடுத்துக்க முடியும். அதனால விஷாமட்டு விட்டார் பகவான். விருத்ராசுரன் அப்படி ஆனதுமே விருத்ராசுரன் மோட்சம் பிராபிக்கிறான். இந்திரனுக்கு ஜெயம் கிடைக்கிறது. ஆனா என்னாச்சு, இந்திரனுக்கு மீண்டும் பிரம்மஹத்தியா வந்துடுது. இப்போ வைஷ்ணவ ஹத்தியை பண்ணியிருக்காங்க. இது அதை விட கூடியது. அதனால பெரிய ஒரு கர்ணகரேன்னு ஒரு ஸ்திரீ, அவ வந்து விருத்தாவஸ்தையை பிராபிச்சுண்டு மார்லையும் வயசுலையும் அடிச்சுண்டு இந்திரன் பின்னாடி ஓடி வர. பிரம்மஹத்தியா பாவம் வந்து ஸ்திரீ ரூபத்துல வருது. அப்போ அந்த ஸ்திரீ இந்திரன் பின்னாடியே வரத கண்டதுமே ஏது தேவதைகளுமே இந்திரன் கிட்ட போய் பேசலை. அப்போ இந்திரன் வந்து அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில தாமரைக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறான். தாமரையில லக்ஷ்மி தாயாரோட சாநித்தியம் இருக்கிறனால அந்த நாளத்துக்குள்ள போய் ஒழிஞ்சிருந்தனால பிரம்மஹத்தியாவை பிடிக்கலையா. கொஞ்ச நாள் தபசு பண்ணி கொஞ்சம் புண்ணியத்தால பாவத்தை கழிச்சுட்டு கடைசியில ரிஷிகள் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணுறா இந்திரனுக்காக, இந்த பிரம்மஹத்தியை தடுக்கிறதுக்கு, அதை குறைக்கிறதுக்காக கொண்டு அந்த அஸ்வமேத யாகம் பண்ணி பாபம் எல்லாம் ருத்ரனை வதம் பண்ணின பாபம் எல்லாம் இந்திரனுக்கு தீர்ந்தது. அப்படி இந்திரனோட பாவம் எல்லாம் முடிஞ்சதுமே இந்திரன் பின்னியும் இந்த ஒரு லோகாதிபனா லோக திக்பாலகனா வாழ ஆரம்பிச்சான், எல்லாரையும் பறிக்க ஆரம்பிச்சான் அப்படின்னு இங்க முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பரீட்சித் மகாராஜா கேட்கிறார், இந்த விருத்ராசுரன் ஆறு யுத்தத்துல ஒரு அசுரனா வந்துட்டு இவ்வளோ சாத்விகமான ஒரு பிரகிருத்தியா, இந்த அசுரனுக்கு இவ்வளோ பக்தியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டதுமே விருத்ராசுரனோட பூர்வ கதையை சொல்றா. அந்த பாகம் நமக்கு லஞ்ச் பிரேக்கு அப்புறம் பிரகலாத விஜயத்தோட அதை நமக்கு அனுபவிக்கலாம். இப்போ முடிச்சுக்கலாம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஓம்கா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. नारायण नारायण